gmail.com பாஸ்வேர்டு வந்து K கேபிட்டல் முத்து சார் இப்ப எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு சார், லைவ் பண்ணியாச்சு. எஸ் சார், நம்ம ரெடி லைவ் ஆயிடுச்சு போல. ரெடி ஆயிடுச்சு சார். வெரி குட். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே சார். உங்களுக்கு வெல்கம் அட்ரஸ் பை மிஸ்டர் சாகித் சார். ஹோஸ்ட் வந்து ஸ்பீக்கர் வியூல தான் வச்சிருக்கீங்க ஹோஸ்ட்? ஆமாங்க சார். ஹோஸ்ட் வந்து ஸ்பீக்கர் வியூல வச்சுக்கங்க, அதான் ஸ்ட்ரீம் ஆகும், அதான் ரெக்கார்ட் ஆகும். ஓகே சார். ஓகே. வெரி குட். ஆரம்பிக்கலாம். வெல்கம் அட்ரஸ் பை மிஸ்டர் சாகித் சார், டிஜிட்டல் செக்ரட்டரி. எஸ் சார். அனைவருக்கும் மாலை வணக்கம். டிஜிட்டல் கடந்த 5 ஆண்டு காலமாக டிஜிட்டல் அறிவாற்றலை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது. அதை 5 ஆண்டுகளாக சிறம்பட செயல்படுத்தி பெருமை அடைகிறோம். இந்த ஊரடங்கு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 5 to 6 ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்களை கொண்டு இந்த விர்ச்சுவல் மீட்டிங் சிறப்பாக செய்து வருகிறோம். இன்று நம்மளுக்கு எடுக்க வருகிற மிஸ்டர் நவீன் பிரசாத் அவர்களையும் வருக என வரவேற்கிறேன். இதற்கு மாடரேட்டராக இருந்து சிறப்பிக்க வருகின்ற திரு குமரேஸ்வரர் சார் அவர்களையும் வருக என இந்த நேரத்தில் வரவேற்று, எங்களது சேர்மன் திரு JK முத்துசார் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். மற்றும் எங்களுடைய வைஸ் சேர்மன் சரவணன் சார் அவர்களையும் வைஸ் சேர்மன் மதன் அவர்களையும் மற்றும் அனைத்து GC உறுப்பினர்களையும் வருக என வரவேற்று, இந்த நிகழ்ச்சியை சிறம்பட பின்னோக்கத்தில் இருந்து செயல்படுத்தி கொண்டு இருக்கும் செக்ரட்டரியேட் அவர்களையும் வருக என வரவேற்று சிறப்பிக்குமாறு நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you Sahit sir. Now we are to profile video for digital. உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு இணையதள அறிவு, அதன் பயன்பாடு தொழில் முனைவோர்கள் அனைவருக்கும் அவசியம். பல்வேறு கட்டமைப்பு வைத்து கடத்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் இணையம் பயன்பாட்டிற்கு வந்தபின், சமூக வலைதளங்கள் வந்தபின் தொழிலுக்கும் வர்த்தகத்திற்கும் அது தவிர்க்க முடியாதது மட்டுமல்ல, அதன் பயனால் உங்கள் வர்த்தகம் பன்மடங்கு பெறுவதற்கு ஏற்ற சூழல் உருவாகி இருக்கிறது. எனவே நண்பர்களே, தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் இன்றைக்கு ஏற்படுத்திய டிஜிட்டல் ஃபோரம் வசதியை பயன்படுத்தி உங்கள் தொழில் சிறக்க வாழ்த்துகிறேன். எனவே நீங்கள் டிஜிட்டல் மூலமும் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே இதன் மூலம் மதுரை தமிழ்நாடு தொழில் வர்த்தக சபை உங்கள் அனைவரையும் உங்கள் தொழில் மூலம் உலகத்தரத்தை அடைந்து உலக சந்தைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற கனவு எனக்கு இருக்கிறது. உங்கள் பணியை நினைத்து பார்த்து மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கணினி மூலமும் இணையம் மூலமும் சமூக வலைத்தளங்கள் மூலமும் வர்த்தக இணையங்களின் மூலமும் கற்றுக்கொள்ள வேண்டிய டிஜிட்டல் அறிவை தொழில் முனைவோர்களுக்கும் தொழில் முனைவோர்களின் இல்லத்தரசிகளுக்கும் சிறு மற்றும் குறுந்தொழில் முனைவோர்களுக்கும் சுய தொழில் முனைவோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அனுபவம் பெற்றவர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் சென்றடையக்கூடிய வகையில் கருத்து தருவதற்கான டிஜிட்டல் ஃபோரம் என்ற அமைப்பை இன்றைக்கு தொடங்கி வைப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன்.
Thank you, sir. Now, speaker introduction by Kumaresanar sir, Digital Governing Council member. Welcome, Kumaresanar sir. வணக்கம் நண்பர்களே. சனிக்கிழமை தோறும் துறை சார்ந்த ஒரு வல்லுநரை சந்தித்து அவருடன் நாம் கலந்துரையாடி அந்த துறை சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாரம் கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட் CRM என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதற்காக நம்மிடையே இன்று உரையாற்ற வந்திருக்கின்ற எக்ஸ்பர்ட் மிஸ்டர் நவீன் பிரசாத். இவர் ஈரோட்டை சார்ந்தவர். பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு MCA கிராஸ் கோர்ஸா சாஃப்ட்வேர் துறைக்கு வந்த ஒருவர். இவர் படிச்சு முடிச்ச உடனே L&T இன்ஃபோடெக்லையும் காக்னிஜென்ட்லயும் கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒர்க் பண்ணனப்பவே அவர் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணுன்ற இன்ட்ரெஸ்ட்ல சாந்திலா இண்டஸ்ட்ரின்னு சொல்லி போட்டு ஒரு பிளாஸ்டிக் பிசினஸ்ல என்ட்ரி ஆயிருக்காரு. அதுக்கு பின்னாடி அவருடைய யூகேல இருக்கக்கூடிய 2 நண்பர்களோட சேர்ந்து சாஃப்ட்வேர் துறையிலையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே பேரலா 2007லயே அவருடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அந்த துறையில எப்பவும் அனுபவம் தான் பெரிய முதலீடுன்னு சொல்ற மாதிரி பெரிய அளவுல இங்கிலாந்துல இருக்கக்கூடிய கிளையண்ட்டுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைச்சதுனால அந்த துறையில அவர் தன்னை தானே மேம்படுத்திக்கிட்டார். 2017 சாந்திலா டேட்டா பூட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியை 3 பேர் கூட ஆரம்பிச்ச அந்த கம்பெனி இன்னைக்கு 52 இன்ஜினியர்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸோட அதுக்குள்ள நிறைய டெக்னிக்கல் டீமோட இப்ப இன்னைக்கு அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வெப் ஆப் டெவலப் பண்றாங்க, மொபைல் ஆப்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்றதுல எக்ஸ்பர்ட்டா இருக்காரு. இன்னைக்கு அவர் ஏன் CRM ரிலேட்டடா பேசக்கூட வந்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா அவருடைய மெயின் ஸ்ட்ரென்த் CRM, ERP, கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர் பண்றதுல அவர் எக்ஸ்பர்ட்டுங்கிறதுனால இன்னைக்கு நம்ம மீட் அவர் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற விஷயத்துல அவர் நம்மளோட வந்திருக்காரு. இந்த கோவிட் சமயத்துல நிறைய டிஜிட்டல் டெவலப்மெண்ட்ஸ் வந்ததுல இவர் மிஸ்டர் நவீன் என்ன பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர்ஸ்க்கான ஒரு ஆப் டெவலப் பண்ணிருக்காரு. அதை இங்க நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு விரும்புறேன். பாப்புன்னு சொல்லி போட்டு இவர் பேசிக்கலா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் தமிழ்நாடுக்கும் இந்தியன் டென்டல் அசோசியேஷன் ஆல் இண்டியா லெவல்லையும் அவங்களுக்கு ஒரு IT பார்ட்னரா இருக்காரு அவர். ஸோ அதனால இன்னைக்கு டாக்டரை நம்ம போய் பார்க்க முடியாத சூழ்நிலையில அங்கேயும் டிஜிட்டல் தொழில்நுட்பம் பெரிய அளவுல தேவைப்பட்டு அந்த தேவையை ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தே அவங்க பெரிய லெவல்ல டெவலப் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அது மூலியமா நம்ம கம்யூனிட்டிக்கு இந்த சொசைட்டிக்கு அவங்க உண்மையாலுமே பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா டாக்டர்ஸையும் பேஷண்ட்ஸையும் கனெக்ட் பண்றதுல. ஸோ அந்த அளவுக்கு அவர் ஒரு டெக்னோகிராட். நம்ம இன்னைக்கு மீட் பண்றவர் ஒரு எக்ஸ்பர்ட்டுங்கிற விஷயத்துல அவரை டிஜிட்டல் சார்பா அவர் நமக்கு இந்த கொடுப்பார் அப்படிங்கறதுலயும் நம்ம ஆர்வமா இருக்கிறத அவர்கிட்டையும் சொல்லிட்டு அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ரொம்ப நன்றி சார். இன்னொரு கூடுதலான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் அழகா கொங்கு தமிழ்ல கூட பேசக்கூடியவர். நம்ம கேட்டு ரசிக்கலாம்னு நினைக்கிறேன். மிக்க நன்றிங்க. வணக்கம் சார். டிஜிட்டல் சார்பா உங்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறோம். உங்களுடைய GC மெம்பர் குமரேசனார் சார், எங்களுடைய OBயையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். இன்னைக்கு எப்படின்னு சொன்னா இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயா இன்னைக்கு காலையில ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அப்துல் கலாம் ஐயாவுடைய அறிவியல் ஆலோசகர் திரு V. பொன்ராஜ் அவர்களோட இன்றைக்கு அப்துல் கலாம் ஐயா 2002ல இதே நாள் 25ஆம் தேதி குடியரசுத் தலைவரா பொறுப்பெடுத்த நாள். அது சார்பா ஒரு கலந்துரையாடல் நாங்க நடத்தினோம். அதில் பல விஷயங்களை ஷேர் பண்ணாங்க. இன்னைக்கு மார்னிங்கும் அதே மாதிரி மிஸ்டர் பிரசாத், நவீன் பிரசாத் நான் பேசியிருந்தேன். ஒரு 20 வருடம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய எக்ஸ்பர்டைஸ் எல்லாமே என்கிட்ட பகிர்ந்துட்டார். ரொம்ப சந்தோஷம். டிஜிட்டல் உங்களை இன்றைக்கு உள்ள ஒரு ஸ்பீக்கரா பெற்றதற்கு என் சார்பாகவும் எங்களோட கமிட்டி சார்பாகவும் டிஜிட்டல் மெம்பர்கள் சார்பாகவும் உங்களை மீண்டும் ஒரு முறை வருகை வரவேற்கிறேன். ஈவெண்ட்டுக்கு போகலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்னைக்கு
எனக்கு டிஜிட்டல்ல வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெசென்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டிஜிட்டல் டீமுக்கு வந்துட்டு my sincere gratitude to everyone. And so let's move to the session. So எல்லாத்துக்குமே தெரியும், சிஆர்எம் பத்தி எல்லாத்துக்குமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சிஆர்எம் பத்தி ஒரு பேசிக் லெவலா சிஆர்எம் எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி அப்படிங்கிறது ஒரு நல்ல டேக்அவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த செஷன் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க ஐ அம் கோயிங் டு ஆஸ்க் ஃபியூ क्वेश्चंस. ஸோ இந்த இமேஜ் பாத்துங்க. ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் நீங்க வந்து சொல்லுங்க, இந்த இமேஜ் பார்த்து இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட சாட்ல கூட சொல்லலாம், இல்ல நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். இந்த இமேஜ் என்னவா இருக்கும், இது என்ன பிளேஸா இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். Meeting hall or reception of any office, furniture mart, office space, furniture and furnishing store, gallery showroom or corporate office. Okay, so நான் உங்களுக்கு இன்னொரு க்ளூ கொடுக்குறேன். இப்போ photo and sofa shop. Okay, reception hotel. இது பாருங்க, இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சோ இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னாக்க பார் அப்படின்னு தான் தோணுது. ஓகே, குட். வெல், இதுல ஒரு க்ளூ இருக்கு. இந்த டாப் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல மேல பாத்தீங்கன்னா ஒரு க்ளூ இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டுமே நான் காமிச்ச ரெண்டுமே வந்து கஸ்டமர் லான்ச். நம்ம ஃபர்ஸ்ட் காமிச்ச இந்த இமேஜ் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனியோட கஸ்டமர் லான்ச். இது வந்து ஒரு ஏர்போர்ட்ல இருக்கிற ஒரு கஸ்டமர் லான்ச். சோ ஒரு கஸ்டமர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ண இருக்க அவங்களுக்கு தெரிஞ்சதுனாலதான் பாத்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ வந்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு லக்ஸுரியான ஒரு பிளேஸா வந்து அவங்க மாத்தி இருக்காங்க. சோ ஏன் இது மாதிரி வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து அவங்க இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? கஸ்டமர் இஸ் எவ்ரிதிங் இன் a business. நமக்கு வந்து நம்மகிட்ட எவ்வளவு பெரிய ப்ராடக்ட் இருந்தாலும், நம்மகிட்ட எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம வச்சிருந்தாலும், இன்வென்டரி எல்லாம் பெருசா வச்சிருந்தாலும், கஸ்டமர் இல்ல அப்படின்னா நம்ம கிட்ட பிசினஸ் இல்ல. சோ கஸ்டமர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படிங்கறதுனாலதான் நம்ம வந்துட்டு அவங்க வந்து இவ்வளவு செலவு பண்ணி கஸ்டமருக்காக இவ்வளவு ஒரு சஃபஸ்டிகேட்டட் வெயிட்டிங் ஏரியா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ எத்தனை பேருங்க அம்பாசிடர் கார் வச்சிருந்தீங்க? ஹோப்ஃபுல்லி நிறைய பேர் வச்சிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் யாராவது வச்சிருக்கீங்களா? ஓகே. ஆனா எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எல்லார் வீட்லயுமே அம்பாசிடர் கார் இருந்திருக்கும். அந்த காரை யாராவது வச்சிருந்த யாராவது ஒருத்தர் வந்துட்டு பேச முடியுமா? கௌதம். அருண்குமார் சார். சார் குட் ஈவினிங். சொல்லுங்க சார். அம்பாசிடர் கார் வச்சிருந்தீங்களே சார்? ஆமா சார். சார் அம்பாசிடர் கார் வந்துட்டு உங்களுக்கு கம்பெனில இருந்து என்னைக்காவது உங்களுக்கு கால் பண்ணிருக்காங்களா சார்? கூப்பிட்டதே கிடையாது சார். நாங்க தான் போய் நிக்கிற மாதிரி இருக்கும். கரெக்ட்டுங்க சார். சோ அந்த டைம்ல உங்களுக்கு கஸ்டமர் சப்போர்ட்டே கிடையாது, கரெக்ட்டுங்களா? டெஃபினெட்லி. சோ எனக்கு தெரிஞ்சுங்க சார், நாங்களே ஒரு 2 கார் வச்சிருந்தோம். கார்ல எல்லாமே பாத்தீங்கன்னா கார் வாங்கின உடனே ஒர்க் ஷாப் தான் போகும். ஆமா, அப்படி இருந்தாலும் நம்ம கார் வாங்கணும் இல்லைங்களா? டெஃபினெட்லி சார், வாங்கணும். ஆனா சார் இன்னைக்கு நம்ம ஒரு TS50 நீங்க வாங்குனீங்கன்னா 10 ஃபோன் கால் வருங்க சார். சார் சர்வீஸ் வந்துருச்சு, ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்க, ஹாப்பி நமக்கே ஆனிவர்சரி மறந்துருக்குங்க. ஆனா அவங்க நமக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஆனிவர்சரி விஷ் பண்ணுவாங்க. நமக்கு ஆஹா நல்ல வேலை சொன்னாங்க அப்படின்னு நமக்கே சந்தோஷமா இருக்கும். சோ அந்த அளவுக்கு வந்துட்டு இப்ப இருக்கிற கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இவ்வளவு ஒரு சாதாரண ஒரு TS50க்கு இத்தனை ஒரு ரிமைண்டர்ஸ், இத்தனை ஒரு ஃபோன் கால்ஸ், சர்வீஸ் பண்ணணும்னா சார் நெக்ஸ்ட் வீக் சர்வீஸ் வருது ரெடி பண்ணிக்கங்கம்பாங்க. சர்வீஸ் முடிச்சுட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபீட்பேக் கொடுங்க சார், எப்படி இருந்ததுங்க சார், நல்லா இருந்ததாங்க சார், சார் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு கவனிப்பு இருக்குது. ஆனா நமக்கு அந்த அம்பாசிடர் இருந்த டைம்ல பாத்தீங்கன்னாக்க ஒண்ணுமே கண்டுக்கவே இல்லை.
ஆனா நம்ம வந்து அந்த அம்பாசிடர் கார் வாங்கணும். எதனால சார் நமக்கு வந்துட்டு இப்ப வந்து இப்படி மாறி போச்சு? அப்ப அம்பாசிடர் அவ்வளவு பெரிய காருக்கே வந்துட்டு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்ல. ஆனா இப்ப ஒரு சாதாரண ஒரு டிவிஎஸ் 50 நம்ம சேல் பண்ணணும்னா கூட வந்து அதுக்கு இவ்வளவு கஸ்டமர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, நம்ம டெக்னாலஜி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வளர்ந்துருச்சு. ஸோ டெக்னாலஜி ஹஸ் மேட் த கஸ்டமர்ஸ் மோர் பவர்ஃபுல் தென் எவர் பிஃபோர். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து இவ்வளவு பவர்ஃபுல் ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்கு நமக்கு டவுட் இருந்ததுன்னா நம்ம கேட்கணும் அப்படின்னா, எஸ்பெஷலி நம்ம இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ் சேல் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க வந்து ரத்த கண்ணீரே விடுவாங்க. எஸ்பெஷலி கம்ப்யூட்டர் ஷாப்ஸ், மொபைல் ஷாப்ஸ் எல்லாம் போனீங்கன்னா அவங்க வர்ற கஸ்டமர்ஸ், எஸ்பெஷலி இந்த யங்ஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க ஒரு பிரைஸ் சொன்னாங்கன்னா அந்த பிரைஸ் சொல்றப்பவே அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னாக்க கையில போன் வச்சுட்டு பிளிப்கார்ட்ல இவ்வளவுதான் இருக்கு, அமேசான்ல இவ்வளவுதான் இருக்கு, நீங்க இவ்வளவு சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிட்டரலி நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன் மேல அவ்வளவு ஒரு வெறுப்பு, அவ்வளவு பெரிய ஒரு கோவம் இருந்தது அந்த டைம்ல. ஸோ அந்த மாதிரி இன்னுமே பாத்தீங்கன்னாக்க அந்த டெக்னாலஜி நம்ம வளர வளர இன்னும் அப்கமிங் இயர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, அதுவும் இப்போ கொரோனால வந்துட்டு எல்லாத்தையும் டிஜிட்டலா நிறைய பழகி விட்டாச்சு. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் வர்ற டைம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா they will become more powerful. ஸோ இந்த மாதிரி கஸ்டமர் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா டெக்னாலஜி வைஸ் ரொம்ப டெக் சேவியா மாறிட்டு வராங்க. ஸோ கையிலேயே கூகுள் வச்சிருக்காங்க, எல்லா கையிலயும் போன், ஸ்மார்ட் போன்ஸ் கூகுள் கையில இருக்கு அப்படிங்கிறப்ப எல்லாருமே வந்து ரொம்ப ஹைஃபையா மாறிட்டு வர்றப்ப நாம வந்து கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம நார்மலா எப்பவும் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு இருந்தோம்னா இட் வில் நாட் ஒர்க் அவுட். ஸோ அப்போ டெக்னாலஜி கஸ்டமர் கிட்ட இருக்கு அப்படின்னா நாம கிட்ட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க we need a CRM. CRM வந்து it is not only a digital technology but also it is process driven. ஒரு ப்ராசஸோட நம்ம வந்து ஒரு டெக்னாலஜி அப்ரோச் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு சப்போர்ட் கொடுக்கறப்பதான் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சாட்டிஸ்பாக்சன், ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்ப நான் இந்த CRM பத்தி நான் இன்டெப்தா நான் சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இருந்து ஒரு சில ஃபியூ கொஸ்டின்ஸ். இப்ப கரண்டா உங்க பிசினஸ் எல்லாருமே பண்ணிட்டு இருப்பீங்க. உங்க பிசினஸ்ல நீங்க வந்து உங்க கஸ்டமர் கிட்ட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுக்கு என்ன பண்றீங்க? ஏதோ ஒன்று பண்ணி கஸ்டமர் கூட ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுக்கு நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம் இல்லைங்களா? சோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களா? உங்க பிசினஸ்ல என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சென்டிங் வாட்ஸ்அப்ல நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் அனுப்புவோம், கிரீட்டிங்ஸ் அனுப்புவோம். ஓகேங்க சார், வேற என்ன பண்றோம் நம்ம கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்? என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுனா கஸ்டமர் வந்து நம்ம கூடயே இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? காலிங் them and speaking. ஓகேங்க, ஓகே சார். ஸோ நம்ம வந்து நிறைய பண்றோம், ரெகுலர் மீட்டிங் ஆப்ஸ். ஸோ நம்ம எல்லாமே நீங்க சொன்ன விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்துல தான் வந்து நிக்குது. keeping in touch regularly, educating them. கரெக்ட். ஸோ இது மாதிரி நம்ம நிறைய விஷயம் பண்றோம். எல்லாமே கடைசி எதுல வந்து முடியுதுன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் வந்து நிக்குது. ஸோ கம்யூனிகேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், நாட் ஓன்லி ஃபார் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், எனி ரிலேஷன்ஷிப். ஸோ communication for a customer relationship is like oxygen to life. Without it, it dies. So communication is very, very important in customer relationship. So and the communication la வந்து பாத்தீங்கன்னா the right amount of communication. So நம்ம வந்து we should not overdo it. ரொம்ப அதிகமாவும் போயிடக்கூடாது, கம்மியாவும் இருக்கக்கூடாது. It should be on the proper proportionate so that அந்த கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுக்கு கரெக்டான அந்த ஒரு அளவு இருக்கணும் நமக்கு. So CRM software அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா it is all about managing communications. வேற ஒண்ணுமே இல்லை. It's a very simple thing. So இந்த கம்யூனிகேஷன் நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம், டிஜிட்டலாவும் ப்ராசஸ் ட்ரிவனாவும் நம்ம எப்படி மேனேஜ் பண்றோம் அப்படிங்கிறது நம்ம CRM யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். So any CRM software you go, அந்த CRM softwareல நம்ம பேசிக்ஸ், நாட் only in CRM, any software பேசிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ நம்ம கான்டாக்ட்ஸ் வந்துட்டு மிச்ச சாஃப்ட்வேருக்கும் CRMக்கும் வந்து ஒரு ஸ்மால் டிஃபரன்ஸ் இருக்கும். மிச்சத்துல வந்து நம்ம லெட்ஸ் சே ஃபார் பில்லிங் சாஃப்ட்வேர் அப்படின்னாக்க நம்ம பில்லிங் இன்ஃபர்மேஷனுக்கு வேணுங்கிற ஒரு இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் அதோட நின்றுடும். பட் ஒரு CRM சாஃப்ட்வேர்ல வந்து பாத்தீங்கன்னா அதையும் தாண்டி அந்த கஸ்டமர் எப்படி வந்தாங்க, அவங்க ரெஃபர் பண்ணி வந்தாங்களா, வாட் இஸ் த சோர்ஸ், எப்படி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கணும். பிளஸ் அந்த பர்டிகுலர் கஸ்டமர் கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்துட்டு ஹூ இஸ் த டிசிஷன் மேக்கர், அங்க வந்து யார் மூலமா நம்ம உள்ள போக முடியும்,
அங்க போனா யாரு டெசிஷன் மேக்கர் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் வந்து அந்த சிஆர்எம் வந்து நமக்கு வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்டராக்ஷன்ஸ் அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, அதுக்கப்புறம் ரிமைண்டர்ஸ். இதுலதான் இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவோம். அவங்ககிட்ட வந்து நம்ம இந்த பர்த்டே ரிமைண்டர்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி ரிமைண்டர்ஸ், சர்வீஸ் கால்ஸ், சர்வீஸ் உங்களுக்கு சார் நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு சர்வீஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம நீதிமோகன் சார் வந்து அடிக்கடி வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். அவர் அப்ராட் போனப்ப வந்து ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு அவரால் தூங்க முடியல, அப்ப வந்து ஒரு பில்லோ ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா, அப்ப வந்து அவருக்கு பில்லோ வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்து அவர் வந்து கம்ஃபர்ட் கொடுத்தாங்க, எல்லாம் ஓகே. ஆனா நெக்ஸ்ட் டைம் அவர் போனப்ப அந்த ஹோட்டல்ல வந்துட்டு சார் நீங்க லாஸ்ட் டைம் வந்தப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்தது, இப்போ ஓகேவான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கேட்டாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு பாத்தீங்கன்னாக்க அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா மெயின்டைன் பண்றாங்க, சிஆர்எம் சாஃப்ட்வேர் வச்சிருக்காங்க. அந்த சிஆர்எம் சாஃப்ட்வேர்ல லாஸ்ட் டைம் வந்தப்ப அவருக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, இந்த தடவை நம்ம கரெக்டா அந்த ப்ராப்ளம் வராம நம்ம பாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த சிஆர்எம் சாஃப்ட்வேர்ல அந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வந்து அவருக்கு இருந்துச்சு. சோ இதுதான் வந்து ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். இப்ப நீதிமோகன் சார் கேட்டீங்கன்னா அவர் இன்னும் சொல்லிட்டு இருக்காரு. சோ இட் ஹஸ் இம்ப்ரெஸ்ட் சோ மச். சோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுக்கான ஒரு மெத்தடாலஜி. சோ இப்ப நான் வந்து கம்யூனிகேஷனை பத்தி மட்டும்தான் பேசணும். ஆனா இது வந்து ஒரு சர்வே. இந்த சர்வேல வந்துட்டு சிஆர்எம் சாஃப்ட்வேர் வந்து நீங்க எதுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் சிஆர்எம் யூசர்ஸை கேட்டப்ப இதுல தான் அவங்க கொடுத்த ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 கஸ்டமர் சர்வீஸ், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், கஸ்டமர் ரிட்டென்ஷன். ஸோ ஆஃப்கோர்ஸ் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்காக தான் நம்ம சிஆர்எம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றோம். பட் 4th ஒன் என்னன்னு பாருங்க, இன்க்ரீஸ் சேல்ஸ், ஜெனரேட் நியூ பிசினஸ். அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இம்ப்ரூவ் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ், மேக் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், மார்க்கெட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மோர். ஸோ சிஆர்எம் சாஃப்ட்வேர்ல வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மட்டும் இல்லாம நம்மளோட சேல்ஸ் அண்ட் நம்மளோட மார்க்கெட்டிங் கான்செப்டையும் நம்ம வந்து உள்ள அதுக்காக தான் அவங்க யூஸ் பண்றேன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப நாம வந்து நம்மளோட சிஆர்எம் சாஃப்ட்வேர் பத்தி நான் இப்ப நம்ம சொன்னது வந்து கம்யூனிகேஷன் ஓரியன்டா ஒரு ஓவர்வியூ சொல்லியிருந்தேன். இப்போ இன்டெப்தா நம்ம சொல்லணும் அப்படின்னா யூஸ்வலா சிஆர்எம் சாஃப்ட்வேர் அப்படின்னாலே 3 டைப்ஸ் சொல்லுவாங்க, மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், இதுதான் சொல்றது. பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஐ ஆல்வேஸ் கம்பைன் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டுகெதர். ஸோ பிஃபோர் சேல்ஸ், ஆஃப்டர் சேல்ஸ், இந்த 2 தான் நம்ம வந்து ஒரு சிஆர்எம் சாஃப்ட்வேர்ல நம்ம ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ பிஃபோர் சேல்ஸ் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணுவோம். மார்க்கெட்டிங்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கான்டாக்ட்ஸ் வச்சிருப்போம். கான்டாக்ட்ஸ் வச்சு நம்ம வந்து வாட்ஸ்அப் மெசேஜ், நீங்க சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவோம், இமெயில்ஸ் அனுப்புவோம், ரேடியோல, டிவில நம்ம வந்து எல்லா பக்கம் நம்ம அட்வர்டைஸ் பண்ணுவோம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாம் பண்றப்ப நம்ம ஒவ்வொரு மார்க்கெட்டிங்லயும் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றப்ப அதனால நமக்கு வந்து எவ்வளவு நமக்கு ஆச்சு, எவ்வளவு கஸ்டமர் ஃபால் பேக் இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வந்துட்டு நோட் பண்ணணும் நம்ம. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம சிஆர்எம் சாஃப்ட்வேர் இங்க யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கேம்பெயின் ரன் பண்றதுக்கு, ஸோ அதே மாதிரி நம்ம எங்க ஸ்டால் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஸ்டால் மூலமா நமக்கு எத்தனை ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்தாங்க, எத்தனை லீட்ஸ் வந்தாங்க, அந்த லீட்ஸ் யாரு, அவங்களுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணி அதெல்லாம் வச்சிருக்கணும். ஸோ அது எல்லாமே நம்ம சிஆர்எம்ல ஃபீட் பண்றப்ப இதெல்லாம் வச்சு நம்ம அந்த மார்க்கெட்டிங்ல நம்ம வந்து ரொம்ப முக்கியமா ஒண்ணு பண்றது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னாக்க கஸ்டமர் செக்மெண்டேஷன் இன் சிஆர்எம். இது வந்து ஒரு இட் பிளேஸ் a மேஜர் ரோல். ஸோ பிஎம்சி பத்தி தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும், கஸ்டமர் செக்மெண்டேஷன் இஸ் தி பேசிக்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு கஸ்டமர் செக்மெண்ட் வந்து செக்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மளோட கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதையும் தாண்டி நமக்கு வந்துட்டு நம்மளோட டார்கெட் மார்க்கெட் என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு சாக்லேட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கு அப்படின்னா அவங்களோட டார்கெட் யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க கிட்ஸ் பிலோ 18 to 20 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற கிட்ஸ் தான் அவங்களுக்கு வேணும். ஸோ அப்ப அவங்க இருக்கிற ப்ராஸ்பெக்ட்ஸ், அவங்க இருக்கிற கஸ்டமர்ஸ்ல அந்த மாதிரி ஏஜ் கம்மியா இருக்கிற எத்தனை பேர் இருக்காங்க கஸ்டமர்ஸ் அப்படின்னு எடுத்து அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு என்ன மீடியம் நம்ம சூஸ் பண்ணணும், அவங்களை அட்ராக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸோ அப்படிங்கிறது எல்லாமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்ககிட்ட அந்த டேட்டா இருக்கணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம வந்து சிஆர்எம்ல நம்ம கேப்சர் பண்ண முடியும். இந்த மார்க்கெட்டிங்ல நம்ம இந்த வேலையெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா சேல்ஸ். ஸோ சேல்ஸ்க்கு இப்போ நம்ம யூஸ்வலா நம்ம மார்க்கெட்டிங் பண்றப்ப என்ன ஆகுனாக்கா, மார்க்கெட்டிங் முடிச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் கிட்ட வந்துட்டு கொட்டேஷன் கேட்பாங்க. ஸோ கொட்டேஷன் கொடுக்குறப்ப எனக்கு தெரிஞ்ச என்னோட கஸ்டமர் பிளேஸ்ல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா
ஒரு இட்ஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராடக்ட் செல்லிங் கம்பெனி. ஒரு கஸ்டமர் அவர் வந்து ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காரு, இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு கொட்டேஷன் கேட்டிருக்காரு. அவர் என்ன பண்றாரு, இந்த கம்பெனில இருக்கிற 2 மார்க்கெட்டிங் பர்சன்ஸ் இவர் அப்ரோச் பண்ணிருக்காரு. இவர் வந்துட்டு இன்னும் 2 பேர்த்துக்கிட்டே வந்து இந்த மாதிரி 2 பேர் அப்ரோச் பண்றாங்கன்னு சொல்லாம 2 பேர்த்துக்கிட்டே கொட்டேஷன் வாங்கிட்டு 2 பேர்த்துக்கிட்ட இருக்கிற அந்த கொட்டேஷன்ல வந்து இங்க பாருங்க இந்த கொட்டேஷன் வேல்யூ கம்மியா இருக்கு, உங்க காம்படிட்டர் நீங்க இதோட கம்மியா கொடுத்தீங்கன்னா அதை பண்ண முடியும்னு சொல்லி கடைசியா வந்து அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரைஸ் ரொம்ப அடிச்சு வாங்கிட்டாரு. இப்போ இந்த விஷயம் வந்து அந்த கம்பெனிக்கு எப்ப தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒரு சிஆர்எம் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஒரே கஸ்டமருக்கு நம்ம வந்து 4 தடவை நம்ம கொட்டேஷன் கொடுத்துருந்துருக்கோம். ஒவ்வொரு தடவையும் நம்ம பிரைஸ் ரெடியூஸ் பண்ணி ஏன்னா அந்த மார்க்கெட்டிங் பர்சனோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கணும்னாக்கா அவன் எப்படியா அந்த டீல் க்ளோஸ் பண்ணனா தான் அவனுக்கு வந்துட்டு டார்கெட் அச்சீவ் பண்ணணுங்கிறதுனால அவன் என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க பிரைஸ் ஸ்லாஷ் பண்ணி எல்லாருமே கொடுத்துட்டாங்க. எண்ட் ஆஃப் த டே யாருக்கு இதனால வந்து பெரிய இழப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு தான், அவங்களுக்கு தான் அந்த ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம சிஆர்எம்ல நம்ம சென்ட்ரலைஸ் பண்ணுவோம். ஸோ எல்லா கான்டாக்ட்ஸையும் நம்ம சென்ட்ரலைஸ் பண்றப்ப இது இன்னொரு விதத்துலயும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில கம்பெனிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா டோட்டல் ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரு சில செட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் ஒரு கஸ்டமர் செக்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாயி மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பர்சன் வந்துட்டு அந்த கம்பெனி விட்டு ஏதோ ஒரு ஃபார் சம் ரீசன்ஸ் அவங்க லீவ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க கூடவே சேர்ந்து அந்த கான்டாக்ட் எல்லாமே காணாம போயிடும். ஸோ இட்ஸ் அ பிக் லாஸ் ஃபார் த கம்பெனி. ஸோ இந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம சிஆர்எம் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க நம்ம டேட்டா சென்ட்ரலைஸ் பண்ணிடுவோம். ஸோ எந்த ஒரு பர்சன் வந்துட்டு நம்ம டேட்டா ஒரு கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் வாங்கினாலும் இமீடியட்டா வந்து சென்ட்ரலைஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியுற மாதிரி ஆகும். இதனால என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா இப்போ லெட்ஸே ஒரு 10 பேர் ஒர்க் பண்றாங்க ஒரு கம்பெனில மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அதுல ஒரு 2 மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு ஃபார் சம் ரீசன்ஸ் அவங்க உடம்பு சரியில்லை 2 நாள் லீவு போட்டாங்க. ஆனா அந்த பர்டிகுலர் டேட்ஸ்ல ஒரு 2 கஸ்டமரை இவங்க பார்க்க வேண்டியிருக்கு, ஃபாலோ பண்ணணும், நேர்ல போய் பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்னா இப்ப சென்ட்ரலைஸ்டு சிஆர்எம் நம்ம வச்சிருக்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும்னா வேற ஒரு கஸ்டமர் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் நம்ம அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை நம்ம அனுப்பிச்சு அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஸோ ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண முடியும் அந்த இடத்துல. இதே நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு சிஆர்எம் சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னு நினைச்சு பாருங்க, ஃபாலோ பண்ணல அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறதே நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம். அப்புறம் கேபிஐ அண்ட் மானிட்டரிங், பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு ஒவ்வொரு ஸ்டாஃப்ஸையும் வந்து மானிட்டர் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம சிஆர்எம்ல நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து எல்லா பக்கம் சுத்திட்டே இருப்பாங்க. சுத்திட்டு அவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னாக்கா எக்ஸ்பென்சஸ் மட்டும் அனுப்பிச்சு டிராவல் எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ, நான் அங்க போனேன் இங்க போனேன். ஆனா இங்க இருக்கவங்களுக்கு இது உண்மையாலுமே போனாங்களா போகலையா ஒண்ணுமே தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம சிஆர்எம்ல ஜியோகிராபிக்கல் லொகேஷனோட அவங்களை வந்து ட்ராக் பண்ணி அவங்க பண்றாங்களா இல்லையா, அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணிருக்காங்களா இல்லையா, பிளஸ் அவங்க மார்னிங் எந்திரிச்சதுல இருந்து அந்த மொபைல் ஆப்லயே வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், அவங்க நெக்ஸ்ட் இன்னைக்கு யாரை போய் பார்க்கணும் முதற்கொண்டு அவங்களோட டீடைல்ஸ் ஃபுல்லாவே வந்து நம்ம வந்து அவங்களை கைட் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்க இப்போ எம்ப்ளாயி ரிட்டன்ஷன் ப்ராப்ளமா இருக்கிற கம்பெனிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாம வந்து நியூ எம்ப்ளாயிஸை வச்சு கூட வந்து ஒரு ஷார்ட் டைம் ஸ்பேன்ல அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்க வந்து மார்க்கெட்டிங் அனுப்ப முடியும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம பிஃபோர் சேல்ஸ். ஸோ இது இல்லாம பாத்தீங்கன்னாக்க இன்னும் வந்து மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் ரன் பண்றதுக்கு, சோஷியல் மீடியா கேம்பெயின்ஸ் ரன் பண்றதுக்கு, கூகுள் ஆட் கேம்பெயின்ஸ் ரன் பண்றதுக்கு, அந்த மாதிரி நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் நாம வந்து பேசிக்கா இந்த பிஃபோர் சேல்ஸ்ல வந்து நம்ம இந்த ப்ராசஸஸ் தான் நம்ம மெயினா பண்ணுவோம். இதே இது நம்ம ஒரு சில கம்பெனிஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குக்வேர் ஓரியன்டட் கம்பெனிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எல்லாம் வந்துட்டு மார்க்கெட்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு டெமோ காமிப்பாங்க. ஸோ டெமோ காமிச்சு ஃபர்ஸ்ட் ஒரு கால் சென்டர் வச்சிருப்பாங்க. அந்த கால் சென்டர்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா டெய்லி எல்லாம் ஒரு 10 பேருக்கு வந்து ஃபோன் பேசிட்டே இருக்காங்க. ஆனா வந்து யாரு உண்மையாலுமே வேலை செய்யறாங்களா தெரியலையா ஒண்ணுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிஆர்எம்ல இருக்கிற மாடியூல்ஸ் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெலிகாலிங் மாடியூல்ல வந்து அவங்க இன்னைக்கு பேசியிருக்காங்க அப்படின்னா எத்தனை கால்ஸ் பேசியிருக்காங்க, அவங்க பேசுனதுல வந்து எந்த மாதிரி அவுட்புட்ஸ் வந்திருக்குது, அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் நம்ம எடுக்க முடியும், மெட்ரிக்ஸ் பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ டெமோ வந்து இப்போ ஒரு டெமோ ஷெட்யூல் பண்ணி அந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு சொல்லணும். சொன்னா தான் அவங்க போய் டெமோ காமிப்பாங்க, எப்போ டெமோ காமிக்கிறது, எப்போ போகணும். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னாக்க நம்ம நார்மலா ஹேண்டில் பண்றப்ப வந்து அந்த ஃபாலோ அப்ஸ் மிஸ் பண்ணி அது கஸ்டமரை வந்துட்டு ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா ஆயிடும் அது. ஸோ அதே இது அது எஸ்பெஷலி இந்த குக்வேர் இதுல பாத்தீங்கன்னாக்க எஸ்பெஷலி நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட தான் போய் டெமோ காமிப்பாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க சொன்ன டைமுக்கு நம்ம போகலின்னா அவங்க எப்போ ஃப்ரீயா இருக்காங்களோ அந்த டைம்ல தான் போக முடியும். அந்த டைம் போகாம இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போய் நின்னாங்கன்னா கண்டிப்பா வந்து அது சக்சஸ் ஆகவே ஆகாது.
ஸோ நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சிஆர்எம் வந்து இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ இது வந்து பிஃபோர் சேல்ஸ். ஆஃப்டர் சேல்ஸ்ல என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து கஸ்டமர் சர்வீஸ் ஓரியன்டட் திங்ஸ், கஸ்டமர் சப்போர்ட். ஸோ கஸ்டமர் சப்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க சப்போர்ட் ஒரு மேஜர் ஃபேக்டரா இருக்கும். அதே ஒரு சில கம்பெனிஸ்ல ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ற கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் சர்வீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க எப்படி வந்து சர்வீஸ்க்கு ரிமைண்ட் பண்ணுவாங்க, ஆர்ஓ பிளான்ட் வச்சிருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அந்த சர்வீஸ் ரிமைண்ட் பண்றது எப்ப ரிமைண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஆர்எம்ல அந்த ரிமைண்டர்ஸ் நம்ம ரிமைண்ட் பண்ணி நம்ம வந்து அலர்ட் பண்ணும். ஸோ இந்த பர்டிகுலர் கஸ்டமருக்கு நம்ம வந்து இன்னைக்கு வந்து நமக்கு டெட்லைன் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப நம்ம இமீடியட்டா நம்ம அவங்களுக்கு கால் பண்ணி பண்றப்ப கஸ்டமரும் ஒரு ஹாப்பினஸ், அவங்களுக்கு ஒரு அவங்களே ஃபோன் பண்ணி எல்லாமே அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றதுக்கு அது ஒரு கோர் திங்கா இருக்கும். அதே மாதிரி கஸ்டமர் ரிட்டென்ஷனுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இந்த ஆஃப்டர் சேல்ஸ்ல நிறைய பேர் வந்து அப்செல் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ப்ராடக்ட் ஒரு இப்போ நம்ம நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்ல நான் வந்து அப்டேட்ஸ் அனுப்புவேன். ஸோ அந்த மாதிரி நியூ ப்ராடக்ட்ஸ் நம்ம லான்ச் பண்றோம், இல்லை நம்ம ப்ராடக்ட்ஸ்ல ஏதாவது என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா அதில் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் கஸ்டமருக்கு. ஸோ கான்ஸ்டன்டா வந்து நம்ம இது எல்லாமே நம்ம சிஆர்எம் மூலமாவே பண்றப்பதான் எத்தனை கஸ்டமர் வந்து இதை வந்து பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம பாக்குறப்ப நம்ம வந்து இன்ட்ரெஸ்டடா எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடா இல்லாதவங்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப 999 அந்த வாட்ஸ்அப்லயோ எஸ்எம்எஸ்லயோ நம்ம அனுப்பிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம மெசேஜஸ் எல்லாத்தையும் அவங்க பிளாக் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் கொடுப்போம், அது அவங்களுக்கு போய் சேராது. ஸோ அப்போ நம்மளோட கஸ்டமர் சர்வீஸே வந்து அதுல மாட்டிக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரைட் கம்யூனிகேஷன் அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்க ப்ராடக்ட் சேல் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்தெந்த கஸ்டமர்ஸ் நம்ம ட்ரைனிங் கொடுத்துருக்கோம், யாருக்கெல்லாம் கொடுக்கல. ஒரு சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு யாராவது வந்துட்டு வேலை விட்டு போயிட்டாங்க அப்படின்னாக்க நியூ ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு ட்ரைனிங் அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராக் பண்ணணும் அப்படின்னாக்க நமக்கு சிஆர்எம் வந்து மட்டும்தான் நம்ம அதை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயம் இல்லாம அடுத்தது மார்க்கெட்டிங். ஸோ அப்செல்லிங்க்கு நம்ம மார்க்கெட்டிங் நிறைய பண்ணுவோம். ஸோ நம்ம நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி அதெல்லாம் பண்றதுக்கு நம்ம வந்து ஆஃப்டர் சேல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்ப சிஆர்எம் பத்தி இதுல இந்த மேக்ஸிமம் வந்துட்டு இந்த 2 மாடியூல்ஸ்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டோட்டல் சிஆர்எம்ஏ வந்து நம்ம என்டையரா கவர் ஆகும். ஸோ மெயினா வந்து மார்க்கெட்டிங், சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் சப்போர்ட், இந்த 3 தான் நமக்கு இதாகும். ஸோ இப்போ நம்ம சிஆர்எம் பத்தி பார்த்துட்டோம், வாட் இட் இஸ் அப்படிங்கறத பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஒரு சிஆர்எம் சாஃப்ட்வேர் நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பேசிஸ் நம்ம வச்சு நம்ம சூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்க நமக்கு உண்மையாலுமே சிஆர்எம் சாஃப்ட்வேர் வேணுமா அப்படின்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சிஆர்எம் சாஃப்ட்வேர் தேவைப்படுது. ஆனா ஒரு சில கம்பெனிஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப தேவையா இருக்கும். ஆனா அவங்க பாத்தீங்கன்னா சிஆர்எம் சாஃப்ட்வேர் இல்லாம அவங்க பாட்டுக்கு வந்து ஒரு டேலிலே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட்டோ இல்ல ஏதோ ஒரு சாஃப்ட்வேர், ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் கிடைச்சிச்சு அந்த சாஃப்ட்வேருக்குள்ளேயே அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சு, எஸ்பெஷலி டேலி வந்து நம்ம ஊர்ல எக்ஸ்பிளைட் பண்ண மாதிரி வேற யாருனாலும் எக்ஸ்பிளைட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். டேலிக்குள்ளேயே வந்து சிஆர்எம், இஆர்பி எல்லாத்தையும் போட்டு விட்டு விளாசிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு சிஆர்எம் சாஃப்ட்வேர் நமக்கு வேணுமா அப்படின்னா ஒரு சில ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கணும். நம்ம கிட்ட வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு கஸ்டமர் ஃபாலோ அப்லாம் மிஸ் பண்றோமா, நம்ம வந்து இப்போ நம்மளோட ஸ்டாஃப்ஸ் இப்போ சின்ன கம்பெனியா இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் 2 பேர் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஈஸியா மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு கம்பெனி க்ரோ ஆகிறப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா க்ரோத் ப்ராப்ளம்ஸ். ஸோ ஒரு நம்பர் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப கஸ்டமர் ஃபாலோ அப்ல மிஸ் பண்ணுவாங்க. மிஸ் பண்றப்ப கஸ்டமர் கூப்பிட்டு என்ன ஒரு சில நேரம் கஸ்டமர்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் அடிக்கடி நடக்குது அப்படின்னாக்கா தீஸ் ஆர் ஆல் இண்டிகேட்டர்ஸ் நமக்கு வந்துட்டு we need a CRM சாஃப்ட்வேர் டு ஹேண்டில் தீஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம டெலிகாலிங் வச்சிருக்கிறோம், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்ணணும், காஸ்ட் ரெடியூஸ் பண்ணணும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம கம்பல்சரி வந்து நமக்கு வந்து சிஆர்எம் தேவை. இப்போ யாருக்கெல்லாம் தேவைப்படாதுன்னு பாத்தீங்கன்னா மோனோபோலி பிசினஸ். நம்ம அம்பாஸ்டர் கார் எக்ஸாம்பிள் பார்த்தோம். அம்பாஸ்டர் கார் மோனோபோலி, அந்த டைம்ல யாரு காம்படிட்டர்ஸே இல்லை. இருந்தாலும் நம்ம அருண் சார் சொன்னாரு அவருக்கு அம்பாஸ்டர் கார் வந்து ஒரு கூட காலே வரல, ஆனா இருந்தாலும் ஒரு கார் வாங்கியிருந்தாரு. ஸோ ஏன் வாங்கினாங்க அப்படின்னாக்கா மோனோபோலியா இருந்தாங்க, அவங்க எதை பத்தியும் கவலைப்படல. ஸோ அந்த மாதிரி பிசினஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கஸ்டமர்ஸ் இதே தேவையில்லை. இருந்துச்சுன்னா மேபி அம்பாஸ்டர் கார் அப்ப இருந்து சிஆர்எம் எல்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமா ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மோனோபோலியா இருக்கிற சான்சஸ் இருந்திருக்கும். வி டோன்ட் நோ. பட் நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட். ஸோ ஓகே எனக்கு சாஃப்ட்வேர் வேணும், எனக்கு சிஆர்எம் சாஃப்ட்வேர் வேணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா
எடுத்த உடனே வந்துட்டு நம்ம உடனே ஆன்லைன் எல்லாருமே ஆன்லைன்ல சர்ச் பண்ணி போய் ஆன்லைன்ல நிறைய சிஆர்எம் சாஃப்ட்வேர் சிஆர்எம்னு போட்டாலே வந்து எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர்ஸ் தெரியுது. ஸோ நாம என்ன பண்றோம், எல்லாத்தையும் ஏதோ ஒன்று போய் ட்ரையல் எல்லாம் பார்க்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி நாம வந்து இந்த ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், நமக்கு சிஆர்எம் சாஃப்ட்வேர் ஃபர்ஸ்ட் வேணுமா அப்படின்னு டிசைட் பண்ணணும். செகண்ட், நம்மளோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படிங்கறது பார்க்கணும். சிஆர்எம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரே சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர் நான் வந்து டேலி மாதிரி நான் வந்து எல்லா பிசினஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. சிஆர்எம் சாஃப்ட்வேர் இஸ் டிஃபரெண்ட் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பிசினஸ். அதாவது நம்ம பிசினஸ்க்கு என்ன வேணும், நம்மளோட கஸ்டமர், ஒவ்வொரு பிசினஸ்க்கும் கஸ்டமரோட ரிட்டன்ஷன் வந்துட்டு வேற வேற மாதிரி இருக்கும், கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் வேற வேற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்ப நாம வந்து எல்லா பிசினஸ்க்கும் ஒரே மாதிரியான சிஆர்எம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஸோ ஒவ்வொரு பிசினஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் குக்வேர் கம்பெனிஸ் சொன்னேன். குக்வேர் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டெமோ காமிப்பாங்க. டெமோ காமிச்சு அதுக்கப்புறமா தான் அவங்களால வந்துட்டு போய் அந்த டீல் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். இதே இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட சிஸ்டம் வேற மாதிரி வருது. ஸோ எல்லாமே வந்து ஒவ்வொரு மாதிரி நடக்கிறப்ப நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரே சாஃப்ட்வேர்லயே நம்ம எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நமக்கு வந்து இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து பிஃபோர் சேல்ஸ், ஆஃப்டர் சேல்ஸ் எல்லாமே இருக்கு. இருந்தாலும் நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஆன்லைன்ல போய் நீங்க நிறைய சாஃப்ட்வேர் பாக்குறப்ப அதுல மெயினா நிறைய சாஃப்ட்வேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா இமெயில் கம்யூனிகேஷன் ஓரியன்டாவே இருக்கும். இமெயில் கேம்பெயின்ஸ் ரன் பண்றது. அஃப்கோர்ஸ் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மார்க்கெட்டிங் டூல் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இமெயிலா தான் இருந்துச்சு. இப்போ இட் இஸ் நாட் ரைட் நவ். அதுவும் எஸ்பெஷலி இன் இந்தியா இஸ் நாட் அ இமெயில் ட்ரிவன் country. Amazon is an example for that. Amazon when they came into India, அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா யூஎஸ்ல எல்லாம் பண்ண மாதிரி அவங்களும் இமெயில்ஸ் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க எல்லாத்துக்கும். பட் அப்போ வந்து பிளிப்கார்ட், மிந்த்ரா இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணாங்கன்னா நம்மளுக்கு எல்லாம் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சுட்டு, ஏன்னா நம்ம ஊர்ல வந்து சிஸ்டம் யாரும் தொடரதே இல்லை. எல்லாத்துக்கும் வந்து வாட்ஸ்அப், எஸ்எம்எஸ் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா they are very comfortable. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னாக்கா அமேசான் வந்தோடனே அவங்க இமெயில்ஸ் தான் அனுப்பிட்டு இருந்தாங்க, எஸ்எம்எஸ் கான்செப்ட் இல்லாம. ஸோ they are struggling for some time. அதுக்கப்புறம் இந்தியன் சினாரியோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் they started and they became இப்போ லீடர் மார்க்கெட் லீடர் ஆயிருக்காங்க. ஸோ நாமளும் வந்து நம்ம பிசினஸ்க்கு என்ன தேவை, நம்ம பிசினஸ்ல என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம லிஸ்ட் பண்ணணும். நம்ம அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்கு, நம்ம ப்ராப்ளம்ஸையும் நீட்ஸையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட கன்சல்டன்ஸ் இருந்தாங்கன்னா, இல்ல நம்மளோட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ், இல்ல நம்ம எம்ப்ளாயீஸ் கூட இவங்க கூட எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றப்ப நம்மளோட ரெக்யர்மெண்ட் வந்து நல்லா ரிஃபைன் ஆயிரும். நமக்கு வந்து ஓகே நமக்கு இதுதான் தேவை அப்படிங்கறத வந்துட்டு நம்ம வந்து ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியும். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல நிறைய போடுறோம். நம்ம ரெக்யர்மெண்ட் வந்தோடனே நம்ம வந்து எக்கச்சக்கமான ரெக்யர்மெண்ட் வரும் நமக்கு. அதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். நமக்கு எது ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம், எது வந்து ரொம்ப ட்ரபிள்சமா இருக்கோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணி அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இதுல லக்ஸுரி ஐட்டம்ஸ் வந்துடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஃபியூச்சரிஸ்டிக்கா நிறைய யோசிச்சு நம்ம அதையும் நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையும் பண்றப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த சாஃப்ட்வேர் காம்ப்ளெக்ஸா போயிடும். ஸோ அப்ப நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்றப்பவே நம்ம வந்து எதெல்லாம் அர்ஜென்ட், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எதெல்லாம் நமக்கு தேவையில்லை, லக்ஸுரி ஐட்டம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் லக்ஸுரி ஐட்டம். பிளஸ் ஃபியூச்சரிஸ்டிக்கா நமக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல நம்ம இது கொஞ்சம் க்ரோ ஆகிறப்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்டே. லாஸ்ட் ஸ்டெப் 3 வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, டு ஸ்டார்ட் வித் எடுத்த உடனே சாஃப்ட்வேர் போறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸல் ஷீட்ல நம்ம ட்ரை பண்ணணும்னா எந்த அளவுக்கு நம்மளால மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னு பண்றப்ப நம்மளோட ரெக்யர்மெண்ட் இன்னுமே வந்துட்டு ரிஃபைன் ஆகி நம்மளோட ரெக்யர்மெண்ட் இதுதான் அப்படிங்கறத ஒரு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால வந்துட்டு அதை ரிஃபைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ராசஸ், இந்த 3 ஸ்டெப்ஸ் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க போய் ஒரு சாஃப்ட்வேருக்கு நம்ம வந்து ஆன்லைன்ல நம்ம போய் ஒரு டெமோ பாக்குறோமோ, இல்ல நீங்க உங்களுக்கு பிடிச்ச வெண்டார் கிட்ட இருந்து நீங்க வந்து பாக்குறப்போ நமக்கு என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தேவைங்கிறது நமக்கு கிளியர் கட்டா தெரியும். ஆனா இந்தியால மோஸ்ட் ஆஃப் த டைம் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன தேவைன்னு நமக்கே தெரியறது இல்லை. நமக்கே ஒண்ணும் தெரியாம நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, நம்ம ஒரு சாஃப்ட்வேர் வெண்டர் கிட்ட போய் கேட்கறப்ப அவங்களுக்கு நமக்கு என்ன வேணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவங்ககிட்ட இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர்ஸ் தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னாக்கா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. ஸோ இதனால நமக்கு ஸ்பாயில் ஆகுது யாரோட இதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனியோட டைம் அண்ட் மணி தான் நமக்கு வந்துட்டு வேஸ்ட் ஆகுது. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்றப்ப we can reduce lot of cost and time for everyone. ஸோ இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்மால் வீடியோ. நீங்க ரெக்கமெண்ட் வச்சிருக்கீங்க, ரெக்கமெண்ட் கொடுக்கறப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க.
ஸோ நம்ம அந்த 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நடக்காம நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர்ஸ். அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து ரெடிமேட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஆன்லைன்ல நம்ம போய் சர்ச் பண்ணோம்னா எக்கச்சக்கமான ரெடிமேட் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இல்லைன்னா நம்ம கஸ்டமைஸ் சாஃப்ட்வேர்ஸ் லோக்கல் வெண்டர்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ரெண்டுக்குமே வந்து நம்ம ஒரு சில அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்க. ஸோ ரெடிமேட் சாஃப்ட்வேர்ஸ் அஃப்கோர்ஸ் நீங்க வந்துட்டு நெட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா லைக் தெர் ஆர் லைக் ஃபியூ டாப் வெண்டர்ஸ் லைக் யூனோ ஜோஹோ இருக்கு, உங்களுக்கு வந்துட்டு சுகர் சிஆர்எம் இருக்கு. ஸோ இது மாதிரி நீங்க ஆன்லைன்ல போயிட்டு நீங்க வந்து சிஆர்எம் போட்டீங்கனாலே வந்துட்டு சேல்ஸ் ஃபோர்ஸ் சிஆர்எம்ல இருந்து உங்களுக்கு எல்லா சிஆர்எம்ஸும் வந்துடும். பட் அதுல வந்துட்டு நமக்கு எந்த சிஆர்எம் ஆப்டிமல் அப்படிங்கறது நாம தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா தே ஹவ் given it as a common platform. ஸோ அதுல நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணணும். அஃப்கோர்ஸ் எல்லா ரெடிமேட் சாஃப்ட்வேர்ஸ்லயும் ஒரு டெமோ இருக்கும். ப்ரைஸ் ரொம்ப காம்படிட்டிவா ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ற நமக்கு ஈஸியா நம்ம வந்து கையில காசு வாயில தோசைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம வந்துட்டு இமீடியட்டா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் த அட்வான்டேஜ் நமக்கு ரெடிமேட் சாஃப்ட்வேர் போறப்ப. பட் அதுல என்ன ப்ராப்ளம் பாத்தீங்கன்னாக்க கஸ்டமைசேஷன் ஒரு ப்ராப்ளமா இருக்கும். நம்ம வந்துட்டு அதுல ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமா ஃபீச்சர்ஸ் இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஓனர்ஸ்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆஹா சூப்பரா இருக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் அப்படின்ட்டு. ஆனா அந்த டேட்டா என்ட்ரி பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியா இருக்கும். டேட்டா என்ட்ரி பண்றது ரொம்ப சிரமப்படுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறைய கம்பெனிஸ்ல வந்து இந்த டேட்டா என்ட்ரியே ஃபெயில் ஆகிறதுனால பாத்தீங்கன்னாக்கா ஓனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க விரும்புற அந்த ரிப்போர்ட்ஸோ அந்த அனலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷனோ வராமையே போயிடும். ஸோ அதே கஸ்டமைஸ் சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு சில பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்கு. பாசிட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். ஸோ ஒரு லாங் டேர்ம் அந்த மாதிரி போகணும் அப்படின்னாக்கா நமக்கு கஸ்டமைஸ்டு சாஃப்ட்வேர் சொல்யூஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இதுல என்ன ப்ராப்ளம்னா காஸ்ட் ஹையரா இருக்கும், ரொம்ப நாள் ஆகும். நமக்கு வந்துட்டு அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கையில கிடைக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். ஸோ இதுல நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ். இதுல ரொம்ப முக்கியமா நம்ம வந்துட்டு மைண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த MVP மினிமம் வயபிள் ப்ராடக்ட். ஸோ யூஸ்வலாவே நம்ம வந்து சாஃப்ட்வேர் வேணும்னு போயிட்டோம்னா எனக்கு அது வேணும் இது வேணும் எனக்கு எல்லாமே வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கான்செப்ட்ல போயிடும். ஸோ நம்ம வந்து நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ண சொல்ல பாத்தீங்களா, நமக்கு வந்து எது இப்போ அர்ஜென்ட் எது இம்பார்ட்டன்ட் அது மட்டும் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். விச் லக்ஸுரி ஐட்டம்ஸ் அண்ட் ஃபியூச்சரிஸ்டிக் இன்ஃபர்மேஷன் அது எல்லாமே நம்ம வந்து phase 2 வச்சு phase 1ல நமக்கு என்ன முக்கியமோ அதை மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு phase 2ல வந்துட்டு நம்ம அது ஒன்ஸ் phase 1 ஸ்டேபிளா போனதுக்கு அப்புறம் நம்மளால அது ப்ராப்பரா போயிட்டு இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம வந்து phase 2ல வந்துட்டு நம்ம லக்ஸுரி ஐட்டம்ஸும் நம்மளோட ஃபியூச்சரிஸ்டிக் அப்ரோச் இருக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஊபர்ல வந்து இப்ப பாத்தீங்கன்னா இட்ஸ் சஃபஸ்டிகேட்டட் சாஃப்ட்வேர். ஆனா ஊபர் லான்ச் பண்ணப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த லைவ் ட்ராக்கிங் ஆஃப் டிரைவர்ஸ் இல்ல, ஃபேர் ஸ்பிளிட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது, ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்ஸ் கூட கிடையாது, ஃபேர் எஸ்டிமேட்ஸ் கூட கிடையாது, ரிவ்யூ ஃபீட்பேக் எதுவுமே கிடையாது. பட் இது வந்து லான்ச் பண்ணப்ப பாத்தீங்கன்னாக்கா அவங்க வந்துட்டு என்ன பேசிக்கோ அதை மட்டும் தான் லான்ச் பண்ணாங்க. ஆனா இப்போ ஒன்ஸ் அவங்க வந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஒண்ணு ஆட் பண்றாங்க. இந்த மாதிரி தான் நம்மளோட சாஃப்ட்வேர்லயும் நீங்க அந்த மாதிரி தான் பண்ணணும். எடுத்தோடனே நீங்க வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒன்னா போட்டீங்க அப்படின்னா definitely it will be a problem for everyone. So this is something very very important. என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு சாஃப்ட்வேரும் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3 stages. First stage வந்து பாத்தீங்கன்னா டேட்டால இருந்து we get information, from information we will be able to get intelligence. யூஸ்வலா அந்த டேட்டாவை யார் டீல் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த டைம் அங்க இருக்கிற டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ஸ் அண்ட் எம்ப்ளாயிஸ் தான் வந்து அந்த டேட்டா என்ட்ரில இன்வால்வ் ஆயிருப்பாங்க, லோ லெவல் எம்ப்ளாயிஸ். So mid-level employees and managers இவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க they will start seeing reports. So more of an information அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. As owners, business owners நாமெல்லாம் என்ன பார்க்கணும்னு பாத்தீங்கன்னாக்க இன்டெலிஜென்ஸ் தான் பார்க்கணும். ஸோ நாம போய் டேட்டா என்ட்ரி பார்த்துட்டு இருந்தோம்னாலும் இட் ஒன்ட் ஒர்க் அவுட். அதே மாதிரி எம்ப்ளாயிஸ் வந்து இன்டெலிஜென்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்கனாலும் இட் ஒன்ட் ஒர்க் அவுட். ஸோ this is the process. First step is data should come in. From the data we need to get information. From information we should get the intelligence. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நம்ம போறப்ப மட்டும்தான் நம்ம அந்த சாஃப்ட்வேர் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ with this we have come to the conclusion. I think I have exceeded 5 minutes and any questions I am ready to take up. சார் ரொம்ப அழகா பேசியிருக்கீங்க சார். 5 minutes எக்ஸ்ட்ரா ஆனதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்க சார். ஒரு விஷயம் மட்டும் எல்லாம் புரிஞ்சிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிஆர்எம் வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன்னா முதல்ல எனக்கு என்ன தெரியணும், எனக்கு என்ன தேவைன்னு தெரியணும். என் கஸ்டமர் என்ன கேட்பாங்க அல்லது எனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சா மட்டும்தான் ரெடிமேட் சாஃப்ட்வேருக்கே போகணும்னு சொல்றீங்க.
அந்த விதத்துல வந்து நீங்க ஒரு சாஃப்ட்வேர் எப்படி டெவலப் பண்றீங்கன்னு எனக்கும் புரியல. சார் அதாவது நீங்க எங்கள்ட்ட இருக்கிற டூலையே யூஸ் பண்ண சொல்றீங்க ஃபர்ஸ்ட். ஆமாங்க. என்னன்னா see it helps both. It's a mutual benefit for both. என்னன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியால வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மெனி மேஜர் பிக் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா இன்னும் சாஃப்ட்வேர்ஸ் இன்னும் அந்த அளவுக்கு ஃப்ளூயண்டா யூஸ் பண்ற மாதிரியே தெரியல. இன்னும் பாத்தீங்கன்னா நாங்க பாத்துட்டு இருக்கோம் பிக் கம்பெனிஸ் கார்பரேட் கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் எக்ஸல் ஷீட்டும் அவுட்லுக்லயும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கௌண்ட்ஸ்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா டேலி அண்ட் பில்லிங் சாஃப்ட்வேர்லாம் வச்சிருப்பாங்க. பட் அபார்ட் ஃப்ரம் தட் ஒரு ட்ராக்கிங்கோ ஒரு சிஆர்எம் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ் பண்றதுக்கோ அந்த மாதிரி இன்னும் நிறைய கம்பெனிஸ்ல பிகர் கம்பெனிஸ்லயே வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு சாஃப்ட்வேர் இல்லாம தான் இருக்கு. ஆனா யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க சின்ன கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்களோட அந்த கம்பெனிஸ்க்கு வந்துட்டு சிஆர்எம் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. அவங்களோட நாலேஜ் அபவுட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இட் இஸ் ஹை கம்பேர் டு அஸ் லைக் தே ஆர் ஹையர். அவ்வளவுதான் சொல்றேன். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் ஹை எல்லாம் கிடையாதுங்க, நம்மளோட கொஞ்சம் மேல இருக்காங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா they are ready to adapt. மோஸ்ட் ஆஃப் த சிஆர்எம் சாஃப்ட்வேர்ஸ் பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து அந்த இமெயில் ஓரியன்டாகவும் அவங்களுக்கு ஒரு ஃபேவரபிளா இருக்க மாதிரி தான் இருக்கு. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் இமெயிலே யூஸ் பண்றது இல்ல. நம்ம ஊர்ல எல்லாமே வாட்ஸ்அப்லயே தான் ரன் ஆகிட்டு இருக்கு. பிசினஸே டோட்டல் பிசினஸே வாட்ஸ்அப்லயே ரன் பண்றாங்க பாதி பேர். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்துட்டு நம்ம வந்து ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம டிசைட் பண்ற மாதிரி நம்ம அது என்ன ஃபீச்சர்ஸ் நம்ம அதெல்லாம் பண்ணுவோமா மாட்டோமா. எனக்கு தெரிஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில எஸ்பெஷலி ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒரு நான் லாஸ்ட் வீக் வந்து ஒரு இன்சிடென்ட். டாக்டர் வந்து என்ன சொல்றாருனாக்க எனக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கேப்சர் பண்ணணும். ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னாக்க எனக்கு அந்த பேஷண்டோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கேப்சர் பண்ணணும். அவங்க வந்து பிளட் குரூப் என்னன்னு கேட்கணும், எல்லா இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாரு. ஆனா அங்க இருக்கிற டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் அவர் என்ன சொல்றாரு, வந்து கியூ கட்டி நிக்கிறாங்க, அந்த டைம்ல நான் உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தேன்னாக்கா எல்லாம் டென்ஷன் ஆயிடுவாங்க. அதனால அப்போதைக்கு நான் வந்துட்டு நான் பாத்தீங்கன்னா நேமும் போன் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி உள்ள விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றேன். சோ அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் என்ன நினைக்கிறாரோ அது வர மாட்டேங்குது. சோ எண்ட் ஆஃப் த டே யாருக்கு லாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டருக்கு தான் லாஸ். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க அவங்களோட ப்ராப்ளம்ஸ்னால அவங்க வந்து அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. சோ மேனேஜிங் த கேப் பிட்வீன் த ஓனர்ஸ் அண்ட் த டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் a big problem. யூஸ்வலாவே வந்துட்டு எல்லா ஓனர்ஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப கேட்சியா இருக்கும். அந்த சிஆர்எம் சாஃப்ட்வேர்ல போய் பாக்குறாங்க, இல்ல இஆர்பி சாஃப்ட்வேர்ல போய் பாக்குறாங்க, எந்த சாஃப்ட்வேர்ல போய் பார்த்தாலும் அவங்க எல்லாம் பார்க்க போறது வந்து அந்த ரிப்போர்ட்ஸ், அந்த கிராஃப்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இது இருந்தா சூப்பரா இருக்கும், அதெல்லாம் இருந்தா ஓகே, எல்லாமே ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் டேட்டா வந்தாதான் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ டேட்டா வரணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன நடக்கணும்னா அந்த நம்மளோட டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வந்து ஹாப்பியா இருக்கணும். அந்த டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் ஹாப்பியா இருந்தா தான் அவங்க மூலமா தான் நமக்கு வந்து எல்லாமே பார்க்க முடியும். ஸோ இதுதான் நம்மளோட மேஜர் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியாங்க. நீங்க சொல்ற மாதிரி கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினா பொதுவா 10 கஸ்டமரை வச்சு பண்ணக்கூடிய பிசினஸ் அண்ட் அந்த ப்ராஃபிட்டை ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து எடுக்க முடியும் if we track that customer properly. கரெக்ட். ஒரு கஸ்டமரை வந்து நான் ஹாப்பியா வச்சுக்கணும்னா எனக்கு இந்த டூல் வந்து அவசியம் தேவை அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பாங்க. என்னன்னா நம்ம வந்து நம்ம ஊர்ல வந்து எனக்கு தெரிஞ்சுங்க மோஸ்ட் ஆஃப் த பிசினஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரல் பேஸ்ட் பிசினஸா தான் இருக்கு. வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் தான் நம்ம ஊர்ல வந்து ரொம்ப ரெஃபரல் 100% கன்வர்ஷன் ரேட் வந்து பாத்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்ல தான். If I keep one of my customer happy அப்படின்னா that customer will be able to refer me to 10 other customers. So definitely வந்து பாத்தீங்கன்னா that it will be more helpful. அப்போ வந்து கஸ்டமர் தான் கடவுள் அப்படிங்கறத வந்து நம்ம தெளிவா வச்சுக்கிட்டோம்னா சிஆர்எம் உடைய ரெக்வயர்மெண்ட் எவ்வளவுன்னு புரிஞ்சிடும். கண்டிப்பாங்க. So customer is always king அப்படிங்கிறது. வணக்கம் நவீன் சார், எனக்கு ஒரு கேள்வி மெம்பர்கள் சார்பா. பொதுவா வந்து நாங்க நிறைய இமெயில் செஷன்ஸ் டெக்னாலஜி செஷன்ஸ் எடுக்கும் போதெல்லாம் கூட கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் போது இருக்கிற டூலை முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். சிஆர்எம் இஆர்பி போறதுக்கு முன்னால ஈவன் எக்ஸல் இன்னைக்கு வந்து கூகுள் சீட்னு சொல்லுவோம், கிளவுட்ல எக்ஸல் யூஸ் பண்றது, ஆஃபீஸ் 365 அப்படின்னா எக்ஸலவே வந்து ஒரு சின்ன சிஆர்எம் யூஸ் பண்ணலாம். பிளஸ் ஜிமெயில்ல வந்து லேபிள் சிஸ்டம்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். சிஆர்எம்மாவே அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு. அப்ப டேட்டாவை கலெக்ட் பண்ணும் போது இப்போ வந்து எக்ஸல் வழியாவோ அவங்க வந்து கூகுள் சீட் வழியாவோ சிலதை கீப் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எங்களுடைய மெம்பர்ஸ் இங்க இருக்க பார்ட்டிசிபென்ட் பாத்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் இருக்காங்க. எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, மேனுஃபேக்சரர்ஸ் இருக்காங்க, ட்ரேடர்ஸ் இருக்காங்க, சர்வீஸ் பிசினஸ் இருக்காங்க, டெக்னாலஜி பிசினஸ் இருக்காங்க, இப்படி எல்லா டைப் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. அதாவது ஸ்டார்ட் வித் எந்த கம்பெனியா இருந்தாலும் எந்த டைப் ஆஃப் பிசினஸா இருந்தாலும் எந்த மாதிரியான டூல் வந்து ஈஸியா யூஸ் பண்ணலாம். அதாவது ஓப்பன் சோர்ஸ் டூல் வந்து சிம்பிள் டூல் ஏதாவது சஜஸ்ட் பண்ண முடியுமா நீங்க உங்களோட அனுபவத்துல?
சார் அதாவது இப்போ நமக்கு வந்து கூகுள் கீப் வாட்ஸ்அப் பிசினஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா நம்ம லேபிள் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நிறைய பேர் அந்த அதே ஒரு சிஆர்எம்மா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்மால் பிசினஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கூகுள் கீப்போ இல்ல நம்ம வந்து வாட்ஸ்அப் பிசினஸ்ல லேபிள்ஸ் எல்லாம் பண்ணி ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியா வந்து கஸ்டமரை வந்து லேபிள் பண்ணி ஸோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதை ட்ராக் பண்றது அந்த மாதிரி பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு சிஆர்எம் சாஃப்ட்வேர் நமக்கு வந்து ஒரு வேணும் அப்படின்னா நம்ம எடுத்தோடனே சிஆர்எம் சாஃப்ட்வேர் போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னாக்க எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஆன்லைன்ல இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் நம்ம வந்து சேல்ஸ்ஃபோர்ஸ் சிஆர்எம் ஆகும், சோஹோ சிஆர்எம் ஆகும், எல்லா சிஆர்எம்ஸும் வந்து ஒரு ஃப்ரீ பீரியட் கொடுக்குறாங்க. அதுல நம்ம வந்து அந்த ஃப்ரீயா இருக்கிறப்பவே நம்ம வந்து என்ன பண்ணலாம்னாக்க நம்ம வந்து we can go and test it whether it is suitable for our business அப்படிங்கறது பார்க்கலாம். அதுல நம்ம முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க அப்கோர்ஸ் as a business owner நமக்கு தான் அதெல்லாம் வேணும். ஆனா டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ஸை வந்துட்டு நம்ம வந்து இதுல முக்கியமா நம்ம பார்க்கணும். ஏன்னா டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வந்துட்டு அவன் வந்து என்டர் பண்ண முடியல அப்படின்ட்டா நமக்கு வந்து அந்த டேட்டா கிடைக்காது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன அந்த டாக்டர் எக்ஸாம்பிள்லேயே பாத்தீங்கன்னாக்க அந்த டேட்டா என்ட்ரி ஆபரேட்டருக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனா டாக்டர் வந்து நினைச்சிட்டு இருக்கிறது ஒண்ணு. ஸோ இந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம்ஸ் நம்ம அட்ரஸ் பண்றப்பதான் நமக்கு வந்து அது ப்ராப்பர் சொல்யூஷனா வரும். ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்கு, ஒரு மீடியம் அண்ட் பிகர் கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணலாம்னாக்கா தே கேன் ட்ரை தேர் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸிஸ்டிங் சிஆர்எம் சாஃப்ட்வேர்ஸ் ஆன்லைன். நிறைய சிஆர்எம்ஸ் இருக்கு. நீங்க சும்மா போய் நெட்ல சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு டாப்னு பாத்தீங்கன்னாக்கா சேல்ஸ்ஃபோர்ஸ், ஜோஹோ இவங்க எல்லாமே தே ஆர் ஆல்சோ ஈஸி ஆன் த பாக்கெட். எல்லாமே பாத்தீங்கன்னா தே ஸ்டார்ட் வித் லைக் அரௌண்ட் less than 1000 rupees per month அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இருக்கு. there are a lot of softwares ஃப்ரீ சிஆர்எம் ஒன்று இருக்குங்க. அது பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரீன்னு தான் பேரு, பட் தே சார்ஜ் 100 rupees. சாரி லைக் பேசிக் பேக்கேஜ் இஸ் ஃப்ரீ அண்ட் த நெக்ஸ்ட் பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னாக்கா தே சார்ஜ் 100 rupees per month. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிஆர்எம்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நமக்கு வந்து அது என்ன மாதிரி நமக்கு நம்ம பிசினஸ்க்கு சூட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம we can go inside. சில மித்ஸ் இருக்கு சார். சிஆர்எம் சாஃப்ட்வேர்னாலே பிக் கம்பெனி தான் பயன்படுத்தணும், இல்லைன்னா சிஆர்எம் போனா செலவு ஜாஸ்தி ஆகும், அப்படி இல்லைன்னா இவ்வளவு நம்பர் ஆஃப் எம்ப்ளாயி இருந்தாதான் சிஆர்எம் தேவை, இல்லைன்னா இவ்வளவு கஸ்டமர் இருந்தாதான் சிஆர்எம் சாஃப்ட்வேர் தேவைன்ற மித்ஸ் எல்லாம் இருக்கு. இது பத்தி உங்களோட கருத்து என்ன? எவ்வளவு எம்ப்ளாயி இருந்தா யூஸ் பண்ணணும், இல்ல எவ்வளவு கஸ்டமர் இருந்தா யூஸ் பண்ணணும், எவ்வளவு டர்ன் ஓவர் இருந்தா யூஸ் பண்ணணும், ஏதாவது இதுக்கு லிமிடேஷன் இருக்குதா? சார் இப்போ நிறைய நான் என்னோட கஸ்டமர்ஸ்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெறும் மேனுவல்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபுட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா நிறைய அவங்களோட கஸ்டமர்ஸ் அதாவது சின்ன சின்ன பொட்டிக் ஷாப்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, குட்டி குட்டி ஷாப்ஸ்ல அந்த பொட்டி கடையெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பொட்டி கடைக்கு எல்லாமே வந்து அவங்க வந்து சப்ளை பண்றாங்க. அந்த கம்பெனிஸ்க்கு ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரேட் கொடுக்குறாங்க. thousands ஆஃப் கம்பெனிஸ்க்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேட்டு. இதை வந்து அவங்க பாத்தீங்கன்னா வித்தவுட் எனி டூல் மேனுவலாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க மேனேஜ் பண்ற கம்பெனில போய் நம்ம வந்து நீங்க சாஃப்ட்வேர் போடுங்கன்னு சொல்றப்ப அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க ஹெசிடேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சவொடனே they were able to adapt and they were able to come. இப்போ எங்களால மேனேஜ் பண்ண முடியுது, எங்கிட்ட வந்து thousands ஆஃப் கஸ்டமர்ஸ் இருந்தாலும் ஐ எம் ஏபிள் டு மேனேஜ் அப்படின்னா வெல் அண்ட் குட். பட் ஒரு எண்ட் பாயிண்ட் ஒரு குட் சொல்யூஷன் என்னவா ஏதோ ஒரு சிஆர்எம் சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு அது ஒரு குட் சொல்யூஷனா இருக்க முடியும். ஆனா நாம வந்து எடுத்தோடனே ஒரு சிஆர்எம் சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது இட் இஸ் நானோ நீங்களோ வந்து இப்ப நம்ம சொல்லிட்டு போயிடுறோம். ஆனா அது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் பிக் டாஸ்க். அது வந்துட்டு இன்னைக்கு இப்ப நான் வந்து நம்ம ஆன்லைன்ல இருக்கிற சிஆர்எம் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு போய் அமௌண்ட் கட்டினா இமீடியட்டா நெக்ஸ்ட் மொமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் ஆனா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு வந்து அது எவ்வளவு டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம மெயினா பார்க்கணும். ஸோ நம்ம வந்து எல்லா டேட்டாவும் நம்ம உள்ள கொண்டு வர்றப்ப நம்ம வந்து அது நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதுல நம்ம இந்த சிஆர்எம் சாஃப்ட்வேர்ஸ் இந்த ஃப்ரீயா கொடுக்குற சிஆர்எம் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல இருக்கு, சாஸ் மாடல்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ சாஸ் மாடல்ல இருக்கிறப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு என்னோட டேட்டா நான் வந்து இப்படி ஆன்லைன்ல கொடுக்கறது, ஸோ அந்த மாதிரியான ஒரு சில இதெல்லாம் இருக்கு. பட் அப்கோர்ஸ் நம்ம அப்படி பண்ணினாலும் ரைட் நவ் தட் இஸ் த மோஸ்ட் சேஃபஸ்ட் திங். இப்போ ரேன்சம் வேர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன்ல நம்ம கிளவுட்ல நம்ம டேட்டா வச்சிருக்கிறது தான் இட் இஸ் மோர் சேஃபர். ஏன்னா இப்போ வந்து ரேன்சம் வேர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் பிகம் மோர் காமன் நவடேஸ். எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் நிறைய கம்பெனில வந்து பாத்தீங்கன்னாக்க ரேன்சம் வேர் அட்டாக் வந்து ஹஸ் பிகம் வெரி காமன். அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னாக்க ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து அவங்க டேட்டா அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு பே பண்ணி அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக நம்ம வந்து கிளவுட்ல மெயின்டைன் பண்றப்ப வந்து இட் இஸ் மச் சேஃபர். ஸோ சாஸ் மாடல் அந்த மாதிரி போறது பெட்டர்.
ஆனா ஒரு சிலருக்கு அந்த இது கம்ஃபர்டபுளா இல்ல, எனக்கு நெட் எல்லாம் எனக்கு வேண்டாப்பா, எனக்கு அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, ஒரு சில சின்ன கம்பெனிஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு லோக்கலைஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் அந்த மாதிரி போடுறது பெட்டர். அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணணும்னாக்கா இந்த சிஆர்எம் கான்செப்ட்ஸை வந்துட்டு இப்ப நிறைய கம்பெனில பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரெக்கமெண்ட் கேட்கறப்பவே பாத்தீங்கன்னா நாங்க என்ன கேட்கறோமோ அது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க சிஆர்எம் சாஃப்ட்வேர் தான் கேட்பாங்க. ஆனா வந்து அவங்களோட ஓன் ஸ்டைல்ல சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஊர்ல வந்துட்டு அதுதான் நம்ம ஊரோட சிறப்பே. நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அவங்க என்னென்னமோ கேட்பாங்க. ஆனா அதுக்கு வந்து ஒரு பேர் இருக்கு, ஆல்ரெடி சிஆர்எம்னு ஒண்ணு இருக்கு, இதுக்கு பேர் இஆர்பி அப்படிலாம் சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து அதெல்லாம் அதெல்லாம் எனக்கு வேண்டாப்பா, நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சிஆர்எம் சாஃப்ட்வேர் தான் கேட்பாங்க. சோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம ஒரு அறிவு திறமை எல்லாமே இருக்கும். பட் அந்த நேமிங் கன்வென்ஷன்ஸ் இதெல்லாம் தான் தெரியாத ஒழிய நம்ம எல்லாருமே அதை பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய பேர். சோ இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து ஹேண்டில் பண்றது, என்னோட கஸ்டமர் ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் பிசினஸ்லயே பாத்தீங்கன்னா லேபிள் பண்ணி சொன்ன மாதிரி லேபிளிங் பண்ணி பக்காவா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் கேன்பேன் மெத்தட் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லா சிஆர்எம்லயும் வந்து கேன்பேன் மெத்தட் வச்சிருப்பாங்க. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா கூகுள் கீப்லயே நம்ம கிட்டத்தட்ட அவங்க அதை மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. இதே எனக்கு ஈஸியா இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. சோ அந்த மாதிரி நம்ம கூகுள் கீப், வாட்ஸ்அப் பிசினஸ், சோ இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச டூல்ஸை வச்சு நம்ம மேக்ஸிமம் வந்து அது பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் பண்ண முடியல, எனக்கு இது வந்துட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னாக்க அதே வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிரும். க்ரோ ஆக ஆக பாத்தீங்கன்னாக்கா அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு சின்ன கம்பெனி வந்து அதை பண்ணிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் 2 பேர் இருக்க பண்ண முடியும். வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் பிசினஸ்லயும் கூகுள் கீப்லயும் வச்சு பண்ண முடியும். அந்த கம்பெனி க்ரோ ஆகிறப்ப வந்து அந்த க்ரோத் ஃபேக்டர் வர வர என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அவங்களால இதை மேனேஜ் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா வந்து they have to go for a CRM. சோ அந்த டைம்ல they have to make a decision. நம்ம என்ன மாதிரி CRM போகணும் அப்படிங்கறது they have to take a call. சோ அப்படிதான் அப்படி போனாங்கன்னா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்பவே வந்துட்டு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு, இப்பவே நான் CRM போறேன் அப்படின்னு போறதும் இட் ஆல் டிபெண்ட்ஸ் அந்த கம்பெனியோட சிச்சுவேஷனை பொறுத்து, அவங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் என்ன, whether they are able to handle it அப்படிங்கறத பொறுத்து போறது பெட்டருங்க. லார்ஜ் கம்பெனி, வெரி ஸ்மால் கம்பெனி அப்படின்றத தாண்டி ஒரு மிடில் கம்பெனி நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா சார், பொதுவா கான்டாக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் கம்யூனிகேஷனுக்கு மட்டும்தான் சிஆர்எம் அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு என்ன அவுட்கம் கிடைக்கும்? ஒரு கம்பெனி வந்து டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சிஆர்எம் பயன்படுத்தும் போது அதுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் கிடைக்கும் சாதாரணமா அவங்க மேனுவலா யூஸ் பண்றதை தாண்டி அப்படின்னா என்ன சொல்ல முடியும்? டெஃபினட்டா வந்து அவங்களோட கஸ்டமர் ரிட்டென்ஷன் அண்ட் அவங்களோட பிசினஸ் வந்து இட் வில் க்ரோ லைக் எனிதிங். ஸோ ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றப்ப வந்து அஃப்கோர்ஸ் இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் எஃபெக்ட்ஸுங்க. இப்போ நம்ம நார்மலா வந்து ஒரு கஸ்டமர் ரிட்டென்ஷன் வைக்கிறதுக்கும் ஒரு நம்ம சிஆர்எம் யூஸ் பண்ணி நம்ம கஸ்டமர் ரிட்டென்ஷன் இருக்குது அப்படின்னா இட் வில் பி லைக் அ போனஸ் ஃபார் அஸ். அந்த கஸ்டமர் நம்மள வந்து வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் வந்துட்டு இந்த சிஆர்எம் யூஸ் பண்ணி ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமரா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அது நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா நம்மளோட பிசினஸஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் க்ரோ. ஸோ அதுக்கு அந்த பிசினஸ் க்ரோத்துக்கு வந்துட்டு சிஆர்எம் சாஃப்ட்வேர் மாதிரி ஒரு ஒரு பெஸ்ட் டூல் எதுவுமே கிடையாது. தேங்க்யூ சார். மாடரேட்டர் எடுத்துக்கலாம் அவங்க. நான் என்னோட கேள்வியை முடிச்சிட்டேன் மாடரேட்டர் சார். பார்ட்டிசிபென்ட் இருந்து கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்மால் கம்பெனிஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு எக்ஸல்லையே எல்லா வேலையும் செஞ்சிட முடியுமா சார்? சிஆர்எம் சின்ன கம்பெனிக்காக கேட்கிறாங்க. இப்ப எல்லா பிசினஸ் மேனா இருக்கேன், எனக்கு சின்ன சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா நான் எடுத்தோடனே நீங்க சொன்ன மாதிரி சாஃப்ட்வேருக்கு போக தேவையில்லை நீங்க சொல்றீங்க இல்லையா? அது எப்படி நான் பிராக்டிஸ் பண்றது சார்? அதாவது இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் போறதுக்கு முன்னாடி இப்போ ஆப்வியஸா இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் எல்லாருமே ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வந்து ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் கூட இல்லாம யாரும் இல்லை. எல்லாரும் மினிமம் ஒரு டேலியாவது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு டேலியாவது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் அவேர் அபவுட் இட். அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு அப்படின்னா they can directly go for a software, not a problem. ஆனா நிறைய கம்பெனிஸ்ல நிறைய பேர் சாஃப்ட்வேர் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஒரு என்னமோ நினைச்சுக்கிறாங்க. ஒன் ஆஃப் கஸ்டமர் என்ன சொல்றாருன்னா, ஏங்க தம்பி நீங்க வந்து இந்த சாஃப்ட்வேர் போட்டு கொடுத்தீங்கன்னா அதே எல்லா வேலையும் பண்ணிக்காதா அப்படிங்கிறாரு. இல்லைங்க அதெல்லாம் டேட்டா எல்லாம் பண்ணணுங்க, என்டர் பண்ணணுங்க அப்படின்னா அது நம்ம பண்றதுக்கு அந்த ஒரு ஆள் வேலை அது வேலை பண்றதுக்கு நான் தூக்கி ப்ரொடக்ஷன்ல போட்டோம்னா இன்னும் 2 நாள் ப்ரொடக்ஷன் எடுத்துருவோம்ல. ஸோ இந்த மாதிரியான ஒரு மிஸ்கன்செப்ஷன் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் முதல்ல வந்து நீங்க ஒரு சாஃப்ட்வேர் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இட் வில் பி மச் பெட்டருங்க. ஏன்னா அவங்க எடுத்ததே வந்து அவங்க நீங்க சிஆர்எம் நாளைக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஆர்எம்ல போயிட்டு அது ஒரு பெரிய ஹெட்டேக்கா வரும் உங்களுக்கு. ஸோ அது முதல்ல வந்துட்டு ஒரு சிஸ்டமைஸ்ட் ஆகணும். அவங்க சிஸ்டமைஸ்ட் ஆனாங்கன்னா மட்டும்தான் அவங்க சாஃப்ட்வேர் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன வேணும்னே தெரியாம வந்துருவாங்க. ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம்.
சார் அடுத்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜிசி மெம்பர் நவாஸ் சார் வந்து அடுத்த வாரம் நடக்கக்கூடிய ஒரு இ காமர்ஸ் ஒர்க் ஷாப் இருக்கு. மெம்பர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவா, டிஜிட்டல் மெம்பருக்கு எக்ஸ்க்ளூசிவா கொடுக்கக்கூடியது. சென்ற மாதம் வந்து எஸ்இஓ ஒர்க் ஷாப் பத்தி பேசணும். இந்த மாதத்தோடைய ஒர்க் ஷாப்பா வந்து இ காமர்ஸ் ஒர்க் ஷாப் இருக்கு. அதுல அமேசான், பிளிப்கார்ட் அதெல்லாம் எடுக்க போறோம். அதை பத்தி நவாஸ் பாபு சார் விளக்கம் அளிக்கிறாங்க. வணக்கம். நம்ம வந்து இன்றைய டாபிக்குக்கும் எங்க டாபிக்கும் அடுத்த வர டாபிக்கும் பெரிய ரொம்ப கனெக்ட் இருக்கு. எப்படின்னா எல்லாமே நம்ம மார்க்கெட்டிங், ஒரு பிசினஸோட சோல் எக்ஸிஸ்டன்ஸே மார்க்கெட்டிங் தான். மார்க்கெட்டிங் தான் ஒரு பிசினஸ்க்கு உயிர் நாடி. இப்ப அவர் சொன்ன சிஆர்எம் சொல்றாரு. அடுத்தபடியா வந்து இன்னைக்கு இருக்கிற கோவிட் சிச்சுவேஷன்ல பார்த்தோம்னா ஆன்லைன் மார்க்கெட்டிங் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பூஸ்ட் கிடைச்சிருக்கு. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அவங்க வீட்டுல இருந்தே வாங்குறதுக்கு, ஏன்னா நிறைய நிர்பந்தங்கள் இருக்கு. அதனால நிறைய வீட்டுல இருந்து வாங்குற தன்மை அதிகமாயிருக்கு. இதுல வந்து எல்லா பொருளையும் ஒரே மாதிரி பண்ணிட முடியாது. நிறைய அதுல வந்து கிளாசிபிகேஷன்ஸ் இருக்கு. நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமா அதுல பண்றோம். அடுத்த வாரம் வந்து 2 நாள் ஒர்க் ஷாப்ல வந்து ஒரு இ காமர்ஸ்க்குள்ள எப்படி நம்ம உள்ள நுழையிறது, எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, கண்டென்ட் கிரியேட் பண்றது, எப்படி ஆன்போர்டிங் பண்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்ட் ஹோல்டிங்கா உள்ள கொண்டு போக போறோம். உறுப்பினர்கள் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்க இன்னும் சிறப்பா பண்றது எப்படி, பண்ணாம இருக்கிறவங்க உள்ள வர்றது எப்படி, இன்னும் இதை எப்படிலாம் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்றது, ஒரு இ காமர்ஸுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும், அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி பிளான் பண்றது அப்படிங்கிற பத்தி மிக விரிவா சனி ஞாயிறு 2 நாள் ஒர்க் ஷாப் இருக்க போது நீங்க தயவு செய்து அதுக்கு வரும்போது உங்க கேள்விகளோட வாங்க. ஏன்னா அதுல வந்து என்னதான் சொன்னாலும் ஒவ்வொரு நீங்க கேட்கிற கேள்விதான் வந்து அந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப ரிச்சா கொண்டு வரும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் வந்து உங்க நண்பர்களுக்கு இதை பரப்பி அதிகமான அளவுல அங்க மெம்பர்ஸ் வந்து இந்த ஒர்க் ஷாப், ஏன்னா இதுக்கு வந்து நிறைய முத்து சார் வந்து கிட்டத்தட்ட 15 நாள் ஒரு மாசத்துல பிளான் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன கண்டென்ட் வரணும், எப்படி வரணும் அப்படிங்கிறத பத்தி பெரிய அளவுல இது பண்ணியிருக்கோம். அமேசான்ல இருந்தும் பிளிப்கார்ட்ல இருந்தும் நிபுணர்கள் வந்து பேச போறாங்க. நான் அதை மாடரேட் பண்றேன். எங்களுக்கு இப்ப முத்து சார் சொன்னார் எனக்கு 3x கூடியிருக்குன்னு சொன்னாரு இந்த கோவிட்ல அவருடைய இ காமர்ஸ் சேல்ஸ். எங்களுக்கு வந்து 5x கூடியிருக்கு. இன்னும் கூடிக்கிட்டே தான் இருக்கு. என்ன சார் 3x தானே? எஸ் சார். நான் கண்டிப்பா இந்த இடத்துல நான் ஆட் பண்றேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய டேட்டாவை எடுத்து நவாஸ் சார்ட்ட சொன்னேன். சார் எங்களுடைய ஆன்லைன் சேல்ஸ் வந்து 3 மடங்கு இந்த கோவிட்ல கூடியிருக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் சார் எங்களுக்கு 5 மடங்கு கூடி இருக்குன்னு சொன்னார். மிக சந்தோஷமா தான். நண்பர்களே, ஆன்லைன்ல இன்னும் நீங்க சேல் பண்ணலைன்னா கண்டிப்பா நீங்க உடனே ஸ்டார்ட் பண்றது இது சரியான நேரம். ஆன்லைன்ல உங்க ப்ராடக்டோ சர்வீஸோ சேல் பண்ண ஆரம்பிக்கிறது ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணவங்க இன்னும் அதை வளர்க்கறதுக்கும் சரியான நேரம். அதாவது முறையான பயிற்சியை நீங்க எடுத்துக்கிட்டு உங்க எம்ப்ளாய்க்கும் இந்த பயிற்சியை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். சார் தான் இதை மாடரேட் பண்ண போறாங்க. அமேசான், பிளிப்கார்ட் இது 2 மட்டும் இல்லாம உங்களோட ஓன் வெப்சைட்டையே எப்படி ஒரு ஆன்லைன் ஸ்டோரா மாத்தி அது மூலமா நீங்க சேல் பண்ண முடியுன்றத பத்தியும் நம்ம அடுத்த வாரம் பேச போறோம். உடனே நீங்க வந்து டிஜிட்டல் அமைப்புல உறுப்பினரா இணைங்க. உங்களுக்கு ஏற்கனவே ஷேர் பண்ணிருக்கோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விவரமா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், டிஜிட்டல்ல வந்து 2999 ரூபா தான் ஒரு வருடத்திற்கான உறுப்பினர் சந்தாவே. 12 மாதங்கள் இந்த உறுப்பினர் சந்தா இருக்கும். ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி மீட்டிங். அது தவிர மாதத்துல ஒரு உறுப்பினர்களுக்கான பிரத்யேக ஒர்க் ஷாப் இதே மாதிரி 2 மணி நேரம் இன்ட்டு 2 நாள் இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப்ஸ் வந்து 12 மாதமும் இருக்கும். அது தவிர சைபர் செக்யூரிட்டி கிளப்ல உறுப்பினர் ஆகக்கூடிய வாய்ப்பு. இன்றைக்கு நம்ம ஃபேமிலிலயோ நம்ம எம்ப்ளாயிக்கோ ஏதாவது சைபர் செக்யூரிட்டியில ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை அட்ரஸ் பண்ணி தீர்வு காண்பதற்கான ஒரு வழி சைபர் செக்யூரிட்டி கிளப். அதுல உறுப்பினர் ஆகிறதுக்கும் பிளஸ் டிஜிட்டல் ஆப் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதுல எண்ணற்ற வீடியோக்கள், தமிழிலேயே நிறைய டெக்னாலஜி நாலேஜ் உள்ள வீடியோக்கள், டிஜிட்டல் நாலேஜ் வீடியோக்களை நீங்க பார்த்து டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பயனடையலாம். இந்த 4 பயன்களும் கிடைக்குது நண்பர்களே. இது டிஜிட்டல் தமிழ்நாடு தொழில்வர்த்தக சங்கத்தோடைய ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பு. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களால துவக்கி வைக்கப்பட்ட அமைப்பு. அனைவரும் பயனடையணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி நவாஸ் சார். வேற எதுவும் ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம இதுக்கு போட்டிருக்க 2999 என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் நடக்கிற இ காமர்ஸ் செஷனுக்கே முழுசா மீதி 11 செஷன் உங்களுக்கு ஃப்ரீ. இதுதான் என்னோட கருத்து. சார் ரொம்ப நன்றி சார். இப்போ நன்றி சார். ஒருத்தர் கேட்டிருக்காங்க, இந்த திஸ் செஷன் இஸ் ரெக்கார்டட். எஸ், இட் இஸ் ரெக்கார்டட். நீங்க நம்ம எப்பவுமே நம்ம ஃபேஸ்புக் பேஜ்ல போனீங்கன்னா அதுல வந்து நம்மளுடைய ஃப்ரீ செஷன்ஸோட வீடியோவை ஆக்சஸ் பண்ண முடியும். பட் பெய்டு செஷனை, இதுக்கு முன்னாடி நடந்த செஷன் எல்லாம் நீங்க வியூ பண்ணணும், அதுல இருந்து நீங்க லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா
நீங்கள் டிஜிட்டல் மெம்பர் ஆனீங்கன்னா டிஜிட்டல் ஆப் மூலயமா உங்களுக்கு வந்து நம்மளுடைய ப்ரீவியஸாக நடந்த செஷன்ஸ் எல்லாம் கூட அதோடைய ரெக்கார்டிங் வெர்ஷன் வந்து நீங்கள் நம்ம ஆப் மூலயமா நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அதுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆகிறது வந்து பெட்டராக இருக்கும் சார். சார் நவீன் சார், ஃபைனலாக ஒரே ஒரு கொஷின், நிறைய 2-3 பேர் இந்த கொஷினை கேட்டிருக்காங்க. சிம்பிளாக நான் சிஆர்எம் பழகணும், இல்லை எனக்கு அது யூட்டிலிட்டி எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ணி பார்க்கணும்னா which is the software you can recommend, sir? A simple software. Sir, they can always make use of Salesforce or Zoho. Like இந்த ரெண்டுல அவங்க எது வேணா சூஸ் பண்ணலாம். Sugar CRM is also good. So நான் அப்ளை சொன்ன மாதிரி அவங்களோட பிசினஸ்க்கு எது ஒரு ட்ரையல் பார்த்து அவங்க இருக்கோ பார்த்து அவங்க இந்த மூணுல எது வேணா யூஸ் பண்ணலாம். Salesforce அல்லது Zoho or Sugar CRM. ஓகே. நண்பர்களே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா இமீடியட்டா கேட்கலாம். நம்ம அப்படி இல்லைன்னா நம்ம க்ளோசிங் நோட்டுக்கு போகலாம். கௌதம் சார், நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம சைபர் செக்யூரிட்டியோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலான்னு இருக்கோம். சரவணன் சார் லைன்ல இருக்காங்க. சரவணன் சார். குட் மார்னிங். சாரி, அனைவருக்கும் வணக்கம், இனிய மாலை வணக்கம். கேக்குதா சார்? கேக்குது சார், நீங்க பேசலாம் சார். நன்றி. ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அண்ட் இந்த குமரேசன் சார் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்க இது எக்ஸலண்டா இருக்கு. சிறப்பு விருந்தினருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆக்சுவலா வந்து இப்போ டிஜிட்டல்ல வந்து இப்போ எல்லாமே பேசிட்டு இருந்த மாதிரி எல்லாமே ஆன்லைன்ல போக போகுது. ஸோ இப்போ வந்து அப்படிங்கிறப்ப எவ்வளவு செக்யூர்டா நம்ம இதை பயன்படுத்த போறோங்கிறது தான் இப்போ கொஸ்டினா இருக்கு. அதற்கான அமைப்பு தான் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி கழகம். லாஸ்ட் டைம் கிளப், சைபர் செக்யூரிட்டி கிளப் லாஸ்ட் வீக் இதை இனாகிரேட் பண்ணோம். டிஜிட்டல்ல வந்து ஆல்ரெடி லாஸ்ட் வீக் நம்ம பேசினோமே தான், நம்ம நிறைய மெம்பர்ஸ் அதை அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ டிஜிட்டல்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வீசஸ் வந்து நம்முடைய மெம்பர்ஸ்க்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி பயிலரங்குகள், ஒர்க் ஷாப் மாதிரி கொடுக்குற மாதிரி 2 days ஒர்க் ஷாப்பு, அப்புறம் ஒன் டே செமினார்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குற மாதிரி நம்முடைய மெம்பர்ஸ்க்கான ஒரு மற்றொரு சேவை தான் வந்து டிஜிட்டலுடைய சைபர் செக்யூரிட்டி கிளப். அந்த சைபர் செக்யூரிட்டி கிளப்ல வந்து என்ன நம்ம இது பண்றோம்னா, எப்படி நம்ம செக்யூர்டா வந்து ஆன்லைனை யூஸ் பண்ணலாம், நம்முடைய பிசினஸ் பரிவர்த்தனைகள்லாம் எப்படி செக்யூர்டா இருக்கலாம், இந்த பிசினஸ்க்கான எப்படி வந்து நம்முடைய எம்ப்ளாயிஸ் எல்லாம் அந்த டூல்ஸை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி வகுப்புகள் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து நெக்ஸ்ட் மந்த் 2nd week வந்து ஃபர்ஸ்ட் பயிற்சி வகுப்பு இருக்கும். அது வந்து அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட். அது போக இந்த டிஜிட்டல்ல வந்து முத்து சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இப்போ நீங்க வந்து உங்களுடைய நம்முடைய மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இது. இந்த மெம்பர்ஸ் வந்து யாராவது அவங்களுடைய தொழிலில் சைபர் கிரைமோ இல்லை வேற ஏதாவது ஒரு டவுட்ஸோ இல்லை பேச்சஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா நீங்க எங்க மெம்பர்ஸ்க்கு எங்களுடைய ஜிசி மெம்பர்ஸ்க்கு டீடைல்ஸ் அனுப்புனீங்கன்னா அதற்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுக்கப்படும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்களை எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, கௌதம் நானே இதை ஷேர் பண்ணிக்கிறேன், ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே சார், ஓகே சார். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலுடைய தெரியுதா கௌதம்? கரெக்டாக ப்ராப்பரா சார் தெரியுது சார், கண்டினியூ பண்ணலாம் சார். ஓகே, டிஜிட்டலுடைய வெப்சைட்ல வந்து digital.india.org தான் டிஜிட்டலுடைய வெப்சைட். இதுல 2 மெத்தட்ல நீங்க வந்து டிஜிட்டலை எங்களோட கம்யூனிகேட் பண்ணலாம். ஒன்று வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வாட்ஸ்அப்னுடைய பேஜ் இருக்கு. அதுல சைபர் செக்யூரிட்டி கிளப்புக்குன்னே ஒரு வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் இருக்கு. அது இப்போதைக்கு என்னுடைய நேம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது. உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கான்ஃபிடென்ஷியலா இருக்கும். ஸோ இதுல நீங்க சைபர் செக்யூரிட்டி கிளப்பை பத்தி ஏதாவது உங்களுக்கு டவுட்டுகள் இருந்ததுன்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் ரீதியான சைபர் ரிலேட்டட் செக்யூரிட்டி ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்ததுன்னா இதில் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். அது வந்து எங்களுடைய ப்ரைவேட் நம்பருக்கு தான் வரும், வேற கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும். 2வது வந்து மெம்பர்ஷிப். சப்போஸ் நம்முடைய மெம்பர்ஷிப்பை பற்றி ஏதாவது மெம்பர்ஸ் புதுசாக ஜாயின் பண்ணணும்னா அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா கௌதம் வந்து உங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் அனுப்புவார். ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரு சார்ட் இருக்கு. இந்த சார்ட் பர்பஸ் வந்து என்னன்னா, நீங்க மல்டிபிள் கொஸ்டின் அது கூட பேசலாம், நீங்களே பேசலாம். அது வந்து என்ன மாதிரி இப்போ நீங்க டிஜிட்டல்ல ஜாயின் பண்ணணுங்கிற டீட்டெயில் சொல்லலாம். இல்லைன்னா எனக்கு சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் டீட்டெயில் வேணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்க இமெயில் ஐடியை கொடுத்தீங்கன்னா
அந்த இமெயில் ஐடிக்கு அது வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ அதுலேயே வந்து உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே அது கிளாரிஃபை பண்ணும். மெம்பர்ஷிப்லையும் வந்து இதுலேயே அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு சாட் பாட். இதுக்காக இந்த சர்வீசஸ் வந்து நம்ம மெம்பருக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. தேங்க்யூ கௌதம் அண்ட் மெம்பர்ஸ் அனைவருக்கும். தேங்க்யூ சார். வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இருந்தா நம்ம அதுல கேட்டுடலாம் சார் சார்கிட்ட. எல்லா டவுட்டையும் அவர் கிளியர் பண்ணியாச்சு. கிளியர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே சார், சூப்பர் சார். நம்ம நெக்ஸ்ட் நம்ம வோட் ஆஃப் தேங்க்ஸ் போயிடலாம் சார். சாகித் சார். எஸ் கௌதம் சார், வோட் ஆஃப் தேங்க்ஸ் பண்ணுங்க சார். நவீன் சாரோட இந்த இது வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது சார். யாரும் கொஸ்டின் கேட்காத அளவுக்கு நல்லா அந்த அவங்க சாரோட ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப தெளிவாகவும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருந்துச்சு. சிஆர்எம் பத்தி ரொம்ப டீட்டெயில்டா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க சார். ரொம்ப தேங்க்யூ சார். மதன் சார். நவீன் சார், தேங்க்யூ ஃபார் யுவர். Sir, I have to thank the digital for giving this opportunity, sir. Thank you, sir. இதை மாடரேட் பண்ணி கொடுத்த மிஸ்டர் குமரேசனார் சாருக்கு எங்களுடைய நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப அருமையா சாருடைய கோஆர்டினேட் பண்ணி அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லயே வந்துச்சு. ரொம்ப சாருடைய இது வாங்குங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த எங்களுடைய சேர்மன் சார் முத்து சார் பத்தி தான் சொல்லணும். ஒவ்வொரு ஒர்க் ஷாப் பின்னாடியும் சார் வந்து ரொம்ப மெனக்கிடுவாங்க. அது அவங்களோட சார் சீஃப் கெஸ்டோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும் எங்களை வந்து நல்லா ஃபீல் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. இந்த நேரத்துல ஜே.கே. முத்து சாருக்கும் சைபர் செக்யூரிட்டி பத்தி டீடைல் கொடுத்த சரவணன் சார், வைஸ் சேர்மன் சரவணன் சார் அவர்களுக்கும், மதன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உறுப்பினருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம் சார். ஒன் லாஸ்ட் வேர்டுங்க. இப்போ ஒரு பிரசன்டேஷன் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம டிஜிட்டல்ல இருந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க எடுக்கிற எஃபர்ட் பாத்தீங்கன்னா, நம்ம குமரேசன் சார் ஆகட்டும், நம்ம ஜே.கே. முத்து சார் ஆகட்டும், ஒவ்வொருக்கும் ஃபோன் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க, எப்படி ஒரு கைடன்ஸ்ல இருந்து என்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம், நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க, நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா நம்ம மெம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு எந்த மாதிரி எல்லாம் பண்ணுனா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி ரொம்பவே மெனக்கிடுறாங்க தான். ஆனா அந்த அளவுக்கு வந்துட்டு டிஜிட்டல் இஸ் ரியலி வர்த். அந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப்ல இருந்து அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து இட்ஸ் ரியலி கிரேட் எஃபர்ட். I thank the entire digital team for giving this opportunity. Once again, thank you. Thank you, sir. உங்களோட டிராவல் தொடர்ந்து டிஜிட்டலோட இருக்கணும். கண்டிப்பாங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ so much சார்.